பேருக்கு ஞாபகம் இருக்குது நான் முதல் நாள் சொல்லி கொடுத்த அந்த இரண்டாவது நாள் சொல்லி கொடுத்த அந்த எபிரேய வாக்கியம். Combien de personnes vont vous souvenir des paroles hébreux que j'ai données le premier et le deuxième jour? சொல்லுங்க சத்தமா. அண்ணி ஒற்ற அடிக்கிறாவா என்ன? அனி ஒஹேவ் ஒற்ற அனி ஐ ஒஹேவ் லவ் ஒற்ற யூ अब हशमाइम אני אוהב אותך, אדוני ישוע המשיח, אני אוהב אותך, קדוש רוח, אני אוהב אותך. ஏன் இந்த எபிரேய சொற்களோடு ஆரம்பிக்கிறேன்? Pourquoi je commence avec ces paroles hébreux? இன்றைக்கு நான் ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்தை விளக்கப்படுத்த போகிறேன். Aujourd'hui, je voudrais vous expliquer le chapitre de Genèse, chapitre 1. நீங்கள் என்னுடைய ஜனம், Vous êtes mon peuple, உங்களுக்கு தெரியும். vous me connaissez. ஆகவே இந்த செய்தியை யாராவது என்னை அறியாதவர்கள் பார்த்து கொண்டிருந்தால், S'il y a des gens qui ne me connaissent pas, ils regardent ce message. நான் ஏதோ பீற்றிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். Ne pensez pas que c'est pour me flatter que je donne cela. நான் தமிழன். Je suis un tamoul. தமிழனுக்கு பெருமை தமிழ் தெரியும் என்று சொல்வது. Pour un tamoul, c'est de dire que je connais la langue tamoul. கண் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று சொல்லிக் கொள்கிறோம். அப்போ நான் சுத்த தமிழன். Je suis un vrai tamoul pur. என் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் தமிழர்கள். Mon père, ma mère, mon grand-père, tous c'était tamoul. நான் ஆண்டவருக்குள் வந்த பிறகு தமிழ் பரம்பரை சாபம் தான் போக வேண்டி வந்தது. Et quand je suis devenu dans le Seigneur, toutes mes malédictions de tamoul étaient parties. தமிழனாகிய என்னை ஆண்டவர் தெரிவு செய்து அவருடைய ஊழியக்காரனாய் மாற்றினார். Et j'ai été devenu tamoul et il m'a fait devenir un serviteur de Dieu. அவருடைய வேதம் எழுதப்பட்ட எபிரேய மொழியை கொடுத்தார். Et il m'a donné cette langue hébreu qui a été écrite dans sa parole. ஆகவே நான் எபிரேய மொழியிலே வேதத்தை வாசிக்கிற ஒரு மனுஷன். Et moi je suis un homme qui lit la parole en hébreu. அதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், Et pourquoi je vous dis cela? எபிரேய மொழி மூல மொழி. Hébreu elle est composée de 3 langues. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உலகத்தில் அதிக அளவு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். Un seul livre qui est traduit dans plusieurs langues, c'est la Sainte Parole. ஆகவே மொழிபெயர்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Et moi je remercie pour tous ces traducteurs. இருந்தாலும் இந்த மொழிபெயர்ப்புகளால் 100% அப்படியே மூல மொழியில் இருப்பதை சொல்ல முடியாது. Mais même s'il y a une traduction à 100%, on ne peut pas leur rapporter les mêmes mots. இப்ப நம்ம பாஸ்டர் தினேஷ் ஐயா இருக்கிறார். Le pasteur Dinesh qui est là. இங்கிலாந்துல எல்லாம் படிச்சவர். Il a étudié en Angleterre. அவர் நானும் இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிறோம். Donc on parle en anglais avec lui. ஆனா அவருக்கு பல்லு கூசுதுங்கறதை எனக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவார்? Et comment il peut dire en anglais que ses dents il grince? பல்லு கூசுதுன்னு இங்கிலீஷ்ல சொல்ல முடியாது. C'est difficile de dire en anglais que ses dents grincent ou chatouillent. My teeth are irritant அப்படினு சொன்னா அது கூசுதல் அல்ல. Quand il dit ça, c'est irrité, c'est pas comme si ça. கூசுதல் என்றால் ticklish. Ça veut dire chatouiller, c'est un autre mot. My teeth are ticklish na சிரிப்பான். Et si je dis ça, quelqu'un va rire. ஏன்னா ticklish-னா அந்த கூச்சம். Ticklish, ça veut dire c'est chatouiller. புரியுதா? அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்களை நமக்கு ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு சொல்லவே முடியாது. Donc certains mots on peut pas le dire exactement. ஆகவே இன்றைக்கு நான் இந்த எபிரேய மொழியில் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்பதனை கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். Donc aujourd'hui je vais vous expliquer les mots hébreux quand on les prononce comment elles devront être. Je vais le dire brièvement. இப்போ அன்பானவர்களே, விஞ்ஞானம் இருக்கிறதே, விஞ்ஞானம். Vous connaissez la science, n'est-ce pas? விஞ்ஞானத்தை अनेक கிறிஸ்தவர்கள் மதிப்பதே கிடையாது. Et beaucoup de chrétiens ne respectent pas la science. अनेक கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் விஞ்ஞானமே போய் விஞ்ஞானிகளே மொட்டர்கள் என்று. Et beaucoup de chrétiens ils pensent que la science c'est quelque chose de faux et qu'ils ne doivent pas compter. விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் விமானத்தில் பறக்கவே கூடாது. Celui qui n'a pas accepté la science, il doit même pas prendre l'avion. விளங்குதா? விஞ்ஞானத்தை விட ஜெபம் வல்லமையானது என்று சொல்லுகிறவன், celui qui dit que la prière elle est plus forte que la science. ஹலோ விஞ்ஞானத்தை விட ஜெபம் வல்லமையானதுதான். C'est vrai que la prière elle est beaucoup plus puissante que la science. ஆனால் இங்கே இருந்து நீங்கள் எத்தனை வருஷங்கள் உபவாசித்து ஜெபித்தாலும் இலங்கைக்கு போக மாட்டீர்கள் விமானத்தில் ஏறி போகாவிட்டால். Et même si vous jeûnez priez pendant des années, vous pouvez pas aller au Sri Lanka comme ça, il faut prendre l'avion. நமது ஆண்டவர் விஞ்ஞானத்தை உருவாக்கியவர். Notre Dieu est un Dieu qui a créé la science. பூமி உருண்டை என்று கண்டுபிடித்தது எத்தனையோ காலத்துக்கு பிறகுதான்.
Il y a plusieurs années après qu'on a découvert que la terre était ronde. புவியீர்ப்பு விசை இருக்கிறது என்று கண்டுபிடித்தது அந்த விசையை ஆண்டவர் உருவாக்கிய எத்தனையோ காலத்துக்கு பிறகுதான். Et toutes les choses qui vont avec, ça a été découvert que plus tard. ஆகவே விஞ்ஞானத்தை உண்டாக்கியவர் தேவன். Donc c'est Dieu qui a créé la science. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. Mais aujourd'hui, il y a un grand problème. தூய விஞ்ஞானம் பிரயோக விஞ்ஞானம் இந்த இரண்டையும் மனுஷன் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறான். Et les gens, ils sont en train de mélanger toutes sortes de sciences. தூய விஞ்ஞானம் மாறாது. La science pure fondamentale, elle ne change pas. தூய விஞ்ஞானம் தூய கணிதம் இவை எதுவுமே மாறாது. La science fondamentale, elle ne changera pas. ஒரு பொருளை மேலே கைவிட்டால் அது கீழே பூமிக்கு வந்து விழும். Quand on lâche un objet, le magnétisme va attirer sur la terre l'objet. இன்றைக்கு போட்டாலும் விழும். Si je le lâche aujourd'hui, ça tombe. இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு போட்டாலும் விழும். Et 10 années après, je lâche, elle tombera. அந்த பொருளை ஆதாம் போட்டிருந்தாலும் விழும். Si Adam l'avait mis, ça tombera. ஆதாமுக்கு முன்னே அந்த பூமியில எவனாவது போட்டிருந்தாலும் விழும். Même si avant Adam on avait lâché l'objet, ça serait tombé par terre. அது மாறாது. Ça ne changera pas. ஆனால் ரைட் சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? Mais les frères Wright, qu'est-ce qu'ils ont fait? அமெரிக்காவிலே நார்த் கரோலினாவை சேர்ந்த 2 சகோதரர்கள். Il y avait 2 frères aux États-Unis. அந்த புவி ஈர்ப்பு விசையை விட கொஞ்சம் வேகமான விசையில் ஒரு பொருளை முன்னாலே தள்ளினால் Ils se sont dit, si on pousse un objet encore plus rapidement que cela, அது கீழே விழாது என்று கண்டுபிடித்தார்கள். ils ont découvert que cette chose ne peut pas tomber. விமானத்தை உண்டு Et ils ont créé பண்ணினார்கள். l'aviation. மற்றபடி எவனுமே புவி ஈர்ப்பு விசையை மாற்ற முடியாது. Et personne ne peut changer tout ce qui est de magnétisme. ஒலி அலைகள், வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், Et tout ce qui est radioélectrique, இவையெல்லாம் இருந்து கொண்டேதான் et இருக்கின்றன. tout cela existe encore. ஆனால் வானொலியை கண்டுபிடித்தவன் Et celui qui a découvert le son, அந்த ஒலி அலைகளை பிரயோகப்படுத்த கட்டுப்படுத்த பழகினான். il a appris à maîtriser les ondes. ஆகவே இன்றைய உலகத்தின் நவீன விஞ்ஞானங்கள் Et aujourd'hui, toutes les sciences, toutes les technologies, தூய விஞ்ஞானத்தை பிரயோகப்படுத்துகின்றன. ils sont en train de développer la science fondamentale. Applied science versus pure science. Et ils sont en train d'utiliser, de développer les sciences fondamentales. இன்றைக்கு இருக்கிற உலகம் applied science ரொம்ப முன்னேறி இருக்கிறது. Et aujourd'hui, la science, les technologies, ils ont évolué dans toutes ces sortes d'applications. ஆனால் இந்த அறிவுகெட்ட உலகம் Et cet monde insensé, தன்னுடைய பிரயோக விஞ்ஞான அறிவு மிகுதியை வைத்துக்கொண்டு avec la science qui a été développée, ஆண்டவரை கண்டுபிடிக்க பார்க்கிறது. ils ont oublié de découvrir Dieu. வேதத்தை புரிந்து கொள்ள பார்க்கிறது. Ils essayent de comprendre la parole de Dieu. ஆகவே ஆண்டவர் இல்லை என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது. Donc ils sont arrivés à un état pour dire que Dieu n'existe point. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் Et au milieu du 19e siècle, தன் வாழ்க்கையில் விரக்தி உற்றிருந்த ஒரு ஆங்கிலேயன், un anglais qui était dégoûté de sa vie, அவன் அந்த ஸ்காட்லாந்து பக்கத்துல இருக்கின்ற ஒரு தீவுக்கு போனவன். et lui il a été dans une île. உண்மையான கதை என்னவென்றால், Vous savez quelle est l'histoire vraie? அவன் வாழ்க்கையை வெறுத்து, Il était vraiment dégoûté de sa vie. சித்தார்த்த கௌதமர் எப்படி வாழ்க்கையை வெறுத்து காட்டுக்கு போனாரோ அது போல போனான். Il est comme le prêtre qui s'enfuit dans une forêt pour être dégoûté de sa vie. Il est parti ainsi. அவர் அங்கே போய் பௌத்த மதத்தை உண்டாக்கினார். Et il a créé le bouddhisme. இந்த மனுஷன் போய் பரிணாமவாதத்தை உண்டாக்கி Et விட்டான். lui, il a découvert autre chose. அவன் பெயர் தான் சார்ல்ஸ் டார்வின். Et c'est Charles Darwin qui a découvert. அவருடைய டயரி கண்டுபிடிக்கப்பட்ட போது Et quand son agenda a été découvert, உலகமே ஆச்சரியப்பட்டது, இவ்வளவு ஒரு கேவலமான மனுஷனா இவன் என்று. que cet homme était un homme différent. தான் சொன்னதையே தான் நம்பாமல் செத்து போன மனுஷன். C'est un homme qu'il n'a pas cru. Quand il est mort, il n'a pas cru en ce qu'il a dit. ஆனால் உலகம் என்ன செய்தது? Le monde, qu'est-ce qu'il a fait? பரிணாமவாதத்தை அப்படியே கவ்விக்கொண்டது. Le monde, il a pris tous ses enseignements. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? பரிணாமவாதத்தில் நிறைய உண்மைகள் Parce que dans இருக்கின்றன. ces choses-là, il y avait beaucoup de vérité. குரங்கு ஒரு நாளும் மனுஷனாய் மாறவில்லை. Jamais le singe est devenu un homme. உண்மையாக மனுஷர்கள் தான் குரங்குகளாக En மாறிக்கொண்டிருக்கிறோம். vrai, c'est les hommes qui sont devenus des singes. ஆனால் Mais
விஞ்ஞானமும் பரிணாமவாதமும் சில விஷயங்களை ஏன் சொல்லுகின்றன என்று இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் Et கொடுக்கிறேன். moi, je vais vous expliquer pourquoi la science et la nature se mettent ensemble pour expliquer certaines choses. நான் விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்க வரவில்லை. Moi, je ne viens pas vous expliquer la science. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை சொல்லிக் கொடுக்க Je vais வந்திருக்கிறேன். vous expliquer Genèse chapitre 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் எபிரேய மொழியிலே சொல்ல விரும்புகிறேன். Je voudrais lire le Genèse chapitre 1, verset 1 en hébreu. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி போக 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 ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. Parce que c'est vraiment des milliers de personnes qui peuvent voir cela. அநேகருக்கு எபிரேய மொழி தெரியும். Beaucoup connaissent l'hébreu. ஆகவே அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் இதை சொல்லுகிறேன். Et moi, je le dis pour leur bénédiction. இப்ப முதல்ல தமிழ்ல யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். On lit en tamoul. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பிரெஞ்சுல வாசிங்க. Au commencement, Dieu créa les cieux et la terre. அவ்வளவுதானா? பெஹெஷித் எலோஹிம் பாஹா ஹஷ்மாயிம் வலஅஹரெத். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ அந்த ஆதியிலே என்ற சொல் Donc le mot commencement, எபிரேய மொழியிலே பெஹெஷித் என்று வரும். en hébreu, c'est Bereshit. பல 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 எத்தனையோ மில்லியன் பில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன், Il y a des millions et des millions d'années auparavant. நிச்சயமாக 6000 வருஷங்களுக்கு முன்னல்ல, Et c'est pas plusieurs années comme cela avant. எவ்வளவோ பில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு Des முன் millions et des milliards d'années avant. பெஹெஷித் எலோஹிம். எலோஹிம் என்பது தேவனுடைய நாமம். Elohim, ça veut dire c'est le nom de Dieu. எல் என்றால் தேவன், El, ça veut dire Dieu. ஓஹிம் என்பது அதனுடைய பன்மை. Ohim, c'est sa nature. அந்த இடத்திலே திரித்துவம் காட்டப்படுகிறது. Et à cet endroit, c'est la Trinité qui est démontrée. தேவன் ஒருவராய் இருந்தாலும் Même si Dieu est unique en son genre, அவர் 3 நபர்களாய் இருக்கிறார். il est en 3 personnages. ஆனால் 3 தெய்வங்கள் இல்லை. Mais ce n'est pas 3 dieux. ஒரே தேவன் 3 நபர்கள். C'est un Dieu, mais 3 personnes. 3 நபர்கள் என்றால் 3 தெய்வங்களா? 3 personnes, est-ce que c'est 3 dieux? இல்லை, ஒரே தேவன். Non, c'est un seul Dieu unique. அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவரா? Mais est-ce que le Père, Fils et Saint-Esprit sont des 3 personnes? ஒருவர். Oui, c'est une ஆனால் personne. பிதா வேறு, குமாரன் வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு. Mais le Père, le Fils et le Saint-Esprit sont des personnes séparées. பிதா சிலுவையில் மரிக்கவில்லை. Et il n'y a pas des choses différentes du Père. பரிசுத்த ஆவியானவர் சிலுவையில் மரிக்கவில்லை. Le Saint-Esprit n'est pas mort sur la croix. ஆகவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வேறு. Donc le Père, Fils et Saint-Esprit sont différents. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒருவர். Mais les Pères, Fils et Saint-Esprit font une seule personne. இது நமக்கு புரியாது. Ça, on ne peut pas le comprendre. புரிய தேவையும் இல்லை. On n'a pas besoin de le comprendre. எலோஹிம் என்ற சொல்லில் அந்த ஒருத்துவத்துக்குள் இருக்கின்ற பன்மை காணப்படுகிறது. Là, on voit que Elohim, c'est une seule personne unique en son genre. அடுத்த சொல்லைத்தான் நான் கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். Après, je vais aller un peu plus profondément. பாகா தமிழ்ல சிருஷ்டித்தார். C'est-à-dire créateur. சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது Quand on dit créateur, அது le fait de பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கவில்லை. ça donne pas une grande explication. ஆனால் இந்த பாகா என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Vous savez quelle est la signification du mot Baha? ஒரு செகண்ட் கூட அல்ல. ஒரு செகண்ட் கூட அல்ல. Pas une seconde. ஒரு செக்கனை 1000 துண்டுகளாய் பிரித்து, Et si en cette seconde, on peut diviser en 1000 fois, அந்த 1000ல் ஒரு அந்த நேரத்துக்குள் et dans ce millième, dans un millième de seconde, இல்லாத ஒன்றை quelque chose qui n'existe pas, திடீரெனவும் tout à coup, முழுமையாகவும் en entier, உருப்பெறச் செய்தல் என்று அர்த்தம். c'est-à-dire de le créer entièrement. அதாவது ஒரு இப்படி சொல்லுகிறோமே, On dit comme ça une seconde, அந்த நேரத்தை 1000 துண்டுகளாக பிரித்து, et cette seconde est divisée en millièmes de fois, அதிலே ஒரு துண்டு, et dans ce millième-là, une partie infime, ஒன்றும் இல்லாததிலிருந்து de quelque chose de néant, அப்படியே ஒன்றை திடீரென உருவாக்குவது. c'est-à-dire créer quelque chose tout à coup. இந்த பாகா உருவாக்கத்தை
எந்த ஒரு பொருளையும் கொண்டு எந்த ஒரு விஞ்ஞானியாலும் செய்ய முடியாமல் இருக்கிறது. Et quelque chose de baraque qui n'existe pas, aucun scientifique ne peut le faire. உதாரணமாக இந்த யுரேனியம் பாம்ஸ் எல்லாம் போட்டார்களே, லிட்டில் பாய் ஃபேட் மேன் என்று சொல்லி ஜப்பானில் இரண்டாம் உலக யுத்தத்தில். Vous savez que quand ils ont lancé des bombes en Japon pendant la Deuxième Guerre mondiale, அந்த அணுகுண்டுகள் ஹிரோஷிமா நாகசாக்கி மேல் வெடித்த போது கூட et quand ces bombes ils ont explosé à Nagasaki pendant Hiroshima, விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அந்த பாகா என்ற அந்த ஒரு எஃபெக்ட் வரவில்லையா. et même les scientifiques ils disent même l'effet Bara de tout à coup ne s'est pas produit. ஆண்டவர் என்ன செய்கிறார்? Dieu qu'est-ce qu'il a fait? வானத்தையும் பூமியையும் ஹஷமாயும் வால ஹெரெட்ஸ், வானத்தையும் பூமியையும் என்றால் என்ன அர்த்தம்? Qu'est-ce qu'il a fait? Il a créé le ciel et la terre. Qu'est-ce que ça veut dire? முழு வான மண்டலங்களும், Tout le ciel, tout ce qu'elle est composé, முழு பூமியும், toute la terre, எல்லாவற்றையும் toutes les choses, அந்த 1000ல் ஒரு நொடிக்குள் et dans le millième de seconde qu'il est composé, ஆண்டவர் உண்டாக்கினாரே. il a créé. அந்த உண்டாக்கும் போது அது எப்படி இருந்திருக்கும்? Comment cela devait être quand il l'a créé? Il a fait un bang. இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். Et ça, les scientifiques l'ont découvert. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Et qu'est-ce qu'ils disent? 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு, Avant que 4 millions d'années viennent, இந்த பேங் ஏற்பட்டதாம். et que ce bing s'est produit. அந்த பேங் Et ce bing, பெரிய பேங்காம். et c'est devenu un grand bang. ஆகவே பிக் பேங் தியரின்னு கொண்டுட்டான். Et c'est pour ça qu'ils disent ça, c'est un bing bang. பிரெஞ்சில் பொங்கோ, பிக் பேங்கோ, பிக் பொங்கோ. அந்த பிக் பேங் எப்படி வந்தது? Et comment ce bing bang est arrivé? ஆண்டவர் தான் அதை செய்வித்தார். C'est Dieu seul qui l'a créé. கிறிஸ்தவன் பிக் பேங் தியரியை நம்ப வேண்டும். Et le chrétien doit croire au bing bang. ஆனால் பாவம் விஞ்ஞானிகள் Mais les pauvres scientifiques, அந்த இடத்திலே போய் இறுகி விடுகிறார்கள். et ils vont là-bas, ils vont chercher. அந்த பேங் வந்துச்சுங்கோ, Et au moment où le bang est arrivé, ஆனா அந்த பேங் வருவதற்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ils n'arrivent pas à trouver à quel moment, comment est arrivé ce bang. அவர்களுடைய தோளை தட்டி சொல்ல வேண்டும், எஸ்கூஸ் மீ, Et il faut frapper sur leur épaule et dire excusez-moi, எலோஹிம் தாயா அந்த பேங்கை உண்டு பண்ணினார். விளங்குதா? c'est Elohim qui a créé ce bang. இப்ப பிக் பேங் தியரியை நம்புகிற விஞ்ஞானியே, Le scientifique qui croit au bing bang, அது எப்படி வந்தது என்று தெரியாதவனுக்கு et celui qui ne sait pas comment ça a été créé, எங்களிடத்துல என்ன கேட்பான் தெரியுமா? vous savez qu'est-ce qu'il va poser comme question? எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்றால் ஆண்டவரை யார் சிருஷ்டித்தார்னு Si Dieu கேட்பான். il a créé toute chose, qui a créé Dieu lui-même? எனக்கிட்டே கேட்பானுங்க. Il peut demander ça. நான் சொல்ல முதல்ல உன் சொந்த மூக்க கண்ணாடி இல்லாம பார்த்துட்டு வா. D'abord, va regarder ton propre nez sans miroir. உன்னுடைய மூக்கு Ton nez, பிறந்த நாள்ல இருந்து உன் மூஞ்சில இருக்கு. elle est là depuis ta naissance sur ton visage. அத நாங்க உடுப்பு போட்டு மறைக்கிறது இல்ல. Et on ne le cache pas avec nos vêtements. வெளிய காட்டிக்கிட்டு இருக்கிறோம். On est en train de le montrer dehors. நாங்க கவர் போட்டு மூடுறது இல்ல. On ne le couvre pas avec un couvert. வெளிய காட்டிக்கிட்டு இருக்கிறோம். On le montre à tous. அதுலயும் விசேஷமா என்னைய மாதிரி ஆளுக்கு இருக்கிற மூக்கு இன்டர்நேஷனல் மூக்கு. Et le nez que j'ai, c'est un nez international. மேசி சொல்லும். Et merci, elle dit tout le temps. அப்ப அவங்க மூக்கு இந்த இடத்துல நின்று இருக்கணும், அது ஏன் எக்ஸ்ட்ராவா நீட்டிக்கிட்டு வந்திருக்கு? Elle dit, papa, votre nez, ils auraient dû s'arrêter là, mais pourquoi elle a dépassé? நான் சொல்லுவேன், அடியே லவ் பண்ற காலத்துல இதெல்லாம் உனக்கு தெரியலையா? Il a dit, mais à l'époque où tu étais amoureuse, est-ce que tu savais pas tout cela? அப்ப கேட்டிருக்கலாமே. Elle aurait pu poser cette question alors. அப்போ நீர் இன்று மீன் இல்லை, நீ இன்று நான் இல்லை இல்லையா Et சொன்னேன். c'était avait dit, toi je peux pas être sans moi et sans moi, toi tu pouvais pas être. இன்னொரு கதை சொல்லும். Encore une autre histoire. சொல்லுவா, அப்பா உங்க மூஞ்ச இப்ப அவளோட சேர்ந்து லேட்டஸ்ட் மிஷாவும் சேர்ந்துக்கிட்டாங்க. Maintenant, Misha aussi, elle se met avec elle pour parler. உங்களுக்கு தெரியுமா நான் 4 பொம்பளைகளோட வாழ்றேன்னு? Vous savez que je vis avec 4 femmes. ஒன்னு மேசி, Merci une. அடுத்தது மிஷா, Ensuite Misha. அடுத்தது பெரிய மேசி, Après la grande merci. அதான் மிஷா. பெரிய மேசி தான் மிஷா, சின்ன மிஷா.
Après, il y a une petite Micha. விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? இந்த 2-4 பொம்பளைங்க மாதிரி என்னைய போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. எனக்காக ஜெபம் Ces பண்ணிக்கொள்ளுங்க. 2 femmes qui sont en 4 et elles sont en train de me faire souffrir. என்னன்னா என்னுடைய மூஞ்சில கண்ணு வேற, மூக்கு வேற, வாய் வேற, மீசை வேற எடுத்து பார்த்தா கன்றாவியா இருக்குமா? Parce qu'elle se dit, si on décompose ton œil, ton nez et ta bouche, elle dit, ça sera vraiment pas beau. அதெல்லாம் இந்த மூஞ்சில ஒண்ணா இருக்கறனால தான கொஞ்சம் பார்க்கிறதுக்கு ஓகேயா இருக்கு. Elle a dit, c'est parce que Dieu il a mis tout ça ensemble que dans ce visage tout ça va bien. லவ் பண்ற காலத்துல சொல்லி இருந்தியனா அடியே. Tu as dit quand j'étais amoureuse, je te dis. லவ் பண்ற காலம்னு நீங்க நினைக்காதீங்க நாங்க அந்த காதல் புரிஞ்சிக்கிட்டு திரிஞ்சோம்ட்டு. Ne pensez pas qu'on était amoureux et on traînait dehors. நான் அவளுக்கு பாஸ்டர். Moi j'étais son pasteur. அவ எனக்கு விசுவாசி. Elle était ma croyante. ஆண்டவர் சொல்லிட்டாரு இவளை தான் கட்ட போறேன்ட்டு. Et Dieu m'a dit c'est avec elle que tu vas te marier. கல்யாணத்துக்கு நியமிக்கப்பட்ட பிறகு Une fois qu'on a été décidé que le mariage a été décidé, பேச்சுவார்த்தை அனுமதிக்கப்பட்டது. le fait de parler a été autorisé. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் நான் பேசுறத வச்சுக்கிட்டு ஓ நான் மாமா லவ் பண்ண கிளம்பிடுவான். ஐயோ தெய்வமே. Tout le monde n'écoutait pas ça en disant ah mais moi je vais tomber amoureux maintenant. புரியுதா? அப்போ இந்த மாதிரி ஒரு மூக்கு இருந்தும் Et même si j'ai un nez comme cela, அந்த மூக்கை உலகத்திலே உள்ள படித்தவன் படிக்காதவன் கருப்பன் வெள்ளையன் மஞ்சள்காரன் எல்லாம் பார்த்தாலும் et même celui qui a lu, c'est étudié ou pas étudié, même si tous ils ont lu, என் சொந்த மூக்கை நான் பார்ப்பதற்கு ஒரு et கண்ணாடியின் même உதவியை pour நாட regarder mon வேண்டியிருக்கிறது. propre nez, j'ai besoin d'un miroir. என் மூக்கை எனக்கு என் கண்ணால பார்க்க முடியல. Même mon propre nez, je peux pas le regarder avec mes propres yeux. ஆண்டவர் எப்படி உருவானார்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணுமா? Et comment il veut savoir comment Dieu a créé? நமக்கு ஆண்டவரை பற்றி அவர் வெளிப்படுத்தாத ஒன்றையுமே கண்டுபிடிக்க முடியாது. On ne peut pas découvrir rien de ce qu'il lui il a montré, révélé. அப்போ இந்த விஞ்ஞானிகள் பாவம் அவர்களுக்கு பிக் பேங் தெரியும். Les scientifiques ils connaissent qu'est-ce que c'est le Big Bang. அந்த பிக் பேங் எப்படி வந்தது என்று தெரியாது. Ils ne savent pas comment est arrivé ce Big Bang. சரி இரண்டாவது வசனம். Et verset 2. வாசிங்க. Lisez-le. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. லஹரத் சஹயா தொஹு வபஹு. சரி இனி ஹெப்ரேய மொழியை விட்டுருவோம். இனி தமிழ்லயே போவோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. Il y avait les ténèbres à la surface. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் Et les scientifiques ils disent cela. அந்த பிக் பேங்கின் மூலம் இந்த உலகம் உருவாகினாலும் Et même si la terre a été créée avec le Big Bang, முதலாவது இருந்தது ஒரு இருண்ட காலமாம். à l'époque avant c'était les ténèbres qui étaient couvertes sur la terre. ரெண்டு விதமான டார்க் ஏஜஸ் இருக்கு தெரியுமா? Vous savez qu'il y a 2 sortes d'âges qui sont divisés. உலக சரித்திரத்திலே டார்க் ஏஜஸ் என்று மிடிவல் மத்திய காலத்தை சொல்வார்கள். Et on dit c'est l'époque qui est intermédiaire. ஆனால் விஞ்ஞானிகள் டார்க் ஏஜ் என்று சொல்வது ஐஸ் ஏஜுக்கு முந்தின காலத்தை. C'est l'avant l'âge de la glace, l'âge glaciaire. ஓகே ஐஸ் ஏஜ் என்று சொல்வது சினிமா படத்தை அல்ல. Et moi je parle pas du film hein. இல்லன்னா சொல்ல ஐஸ் ஏஜுக்கு முன்னால டார்க் ஏஜஸ் ஒன்னு நான் பார்க்கலையேன்னு யூடியூப்ல போய் தேட l'âge de la glace avant l'âge des ténèbres. இப்போ இருள் என்றால் என்ன? Qu'est-ce que les ténèbres? ஒளி இல்லாத நிலை. C'est un moment où il n'y a pas de lumière. There is nothing called darkness. இருள் என்று ஒன்று இல்லை. Les ténèbres il n'y avait pas, ils n'existaient pas. ஒளி இல்லாமை தான் இருள். C'est le fait il n'y a pas de lumière, c'est les ténèbres. புரியுதா உங்களுக்கு? ஒளி இல்லாமை தான் இருள். Le fait pas de lumière, c'est les ténèbres. அப்போ அந்த ஆண்டவர் உலகத்தை படைத்த பொழுது இருளாய் அது இருந்திருக்கிறது. Et quand Dieu a créé, les ténèbres étaient là. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். L'esprit de Dieu se mouvait au-dessus de la terre. விஞ்ஞானம் சொல்லுகிறது Et qu'est-ce qu'il est écrit? இந்த பூமி முழுக்க பனிக்கட்டியால் மூடி இருந்தது. Toute la terre était couverte de glace. இருள் காலத்துக்கு அடுத்த காலம் பனிக்காலம், ஐஸ் ஏஜ். Après l'époque des ténèbres, c'est l'époque glaciaire. இந்த ஐஸ் ஏஜை விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் படித்தால் உங்களுக்கு தெரியும். Et dans l'âge glaciaire, on peut savoir les scientifiques quand vous lisez ce qu'ils ont écrit. ஜலம் என்று சும்மா சொன்னால் Et quand on parle des eaux, சுடு தண்ணியையும் ஜலம்னு தான் சொல்லுவாங்க. l'eau chaude on appelle l'eau, பச்சை தண்ணியையும் ஜலம்னு தான் சொல்லுவாங்க. l'eau froide on appelle l'eau. ஜலம் என்பது தமிழ் வார்த்தை அல்ல, அப்படி பார்க்க போனா. L'eau c'est pas un mot tamoul. அது ஒரு வடச்சொல். C'est un mot général.
ஆனால் உண்மையாக அந்த எபிரேய மொழியிலே பார்க்கும் பொழுது Et quand on regarde en hébreu, உறைந்த நிலையில் காணப்படுகின்ற தண்ணீரை குறிக்கிறது. et ça montre c'est une eau qui a été fondue, la glace fondue. இந்த முழு பூமியும் பனியினால் மூடி இருந்தது என்பதற்கு இந்த இரண்டாவது வசனமே ஆதாரம். Et ce verset, elle montre vraiment, elle est la fondation pour montrer que la glace était couverte au-dessus. ஆகவே வேதத்தில் ஐஸ் ஏஜ் இருக்கிறது. Donc l'âge glaciaire existait dans la Bible. மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். Et quand on va lire le verset 3, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. Dieu dit que la lumière soit et la lumière fut. ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். Dieu, il a créé la lumière. ஒன்று சொல்லுகிறேன், Moi, je vous dis une chose. இந்த வெளிச்சம் சூரியனிலிருந்து வந்த வெளிச்சம் அல்ல. Cette lumière n'est pas arrivée du soleil. சூரியனை ஆண்டவர் நான்காவது நாள் தான் உண்டாக்குகிறார். Le soleil, c'est le 4e jour qu'il a été créé. அதற்கு வருவோம் பிறகு. Et après, அப்போ சூரியன் உண்டாக்கப்படுவதற்கு முன் avant que le soleil soit créé, சூரியன் இருந்தது. ஏனென்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் பாகா சிருஷ்டித்த பொழுது சூரியன் இருந்தது. au commencement, quand Dieu a créé le ciel et la terre, le soleil existait. ஆனால் இந்த அளவுக்கு சூரிய வெப்பம் வர வேண்டும், Mais à quel point que la chaleur, le soleil doit dégager de la chaleur, பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் சூரியன் இருக்க வேண்டும், à quelle distance le soleil doit se tenir par rapport à la terre, பூமி இந்த அளவுக்கு தன்னைத்தானே சுற்றி வர வேண்டும், சூரியனை சுற்றி வர வேண்டும் என்ற விஷயங்கள் எதையுமே ஆண்டவர் இன்னும் தீர்மானிக்கவில்லை. le ciel, le Seigneur n'avait pas décidé comment le soleil, la terre devait tourner autour du soleil. அது நடந்தது நாலாவது வசனத்தில். Ça s'est produit dans le 4e verset. ஆனால் இந்த சுடர்களுக்கு ஓரளவு வெளிச்சம் இருந்தது. Mais il y avait quand même à peu près de la lumière. ஆனால் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமிக்கு ஆண்டவர் போக்கும் வரத்துமாய் இருந்தபடியினால் அவருடைய வெளிச்சம் இங்கே காணப்படுகிறது. Mais cette terre qui a été créée, comme il y avait quand même la présence de Dieu, il y avait sa lumière qui était là. தேவனுடைய வெளிச்சம் இது. Ça, c'est la lumière de Dieu. அது உண்டாகட்டும், என்னுடைய வெளிச்சம் இந்த பூமியையும் அடையட்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். Et la signification de ce verset, c'est que ma lumière aussi soit sur cette terre. ஆனால் அந்த வெளிச்சத்தின் மூலம் என்ன நடக்கிறது? Et qu'est-ce qui se passe à travers cette lumière? இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சம் வெப்பமடைய ஆரம்பிக்கிறது. Petit à petit, cette terre a commencé à se réchauffer. விஞ்ஞானம் சொல்லுகிறது, La science dit, பல மில்லியன் ஆண்டுகள் எடுத்தன அந்த ஐஸ் பனிக்கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சம் கரைவதற்கு. il a dit des millions et des millions d'années ça a pris pour que les glaces elles fondent. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். Dieu a vu que la lumière était bonne. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். Dieu, il a séparé les ténèbres et la lumière. அடுத்த வசனத்தை வாசிங்க. Et le verset d'après, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு இல்லம்மா, நான் வாசிச்சதை விட்டு வாசிங்க. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அஞ்சாவது வசனத்தை வாசிங்க. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை வருது நமக்கு. et c'est ici qu'il y a un grand problème. சாயங்காலமும் விடிய காலமும் கூட பெரிய பிரச்சனை இல்ல. Le jour et la nuit, c'est pas un grand problème. ஏன்னா ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Et nous devons comprendre une chose. இந்த ஆதியாகமத்தை எழுதும் பொழுது என்ன அழகான இலக்கிய நடையில் எழுதி இருக்கிறார் என்று. Regardez quand le livre de Genèse est écrit, comment il est écrit dans un style இந்த இடத்துல காணப்படுகிற அந்த நாள் தான் பிரச்சனை. Et le problème, le mot jour, ça pose problème. நாள் என்றால் 24 மணித்தியாலம். Le jour, c'est 24 heures. இப்போ எபிரேய மொழியிலே நாள் என்றால் என்ன? Et qu'est-ce que ça veut dire au mot hébreu, le jour? இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் யோம். Le mot qui a été utilisé, c'est yom. யோம் என்னுடைய உண்மையான அர்த்தம் என்ன? Vous savez quelle est la signification du mot yom? வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே மாத்திரம் 3000க்கும் அதிகமான தடவைகள் இந்த யோம் வருகின்றன. Et dans la parole, le mot yom, il arrive 3000 fois. அதிலே அதிக தடவை இந்த யோம் மொழிபெயர்க்கப்படுவது சகாப்தம். Et à chaque fois, ce mot, il a été traduit en disant sahaptam. சகாப்தம். Sahaptam. நமக்கு நாள் என்றால் Et jour pour nous, 24 மணி நேரம். c'est 24 heures. அதனால் தான் ஆண்டவர் 6 நாட்களில் சிருஷ்டித்தார் C'est என்றால், pour ça quand on dit que Dieu, il a créé 6 jours, நம்முடைய 6 நாட்கள் என்று நினைத்துக் on கொண்டிருக்கிறோம். pense que c'est nos 6 jours à nous. ஆனால் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது Mais quand il a donné la loi,
6 நாட்கள் அவர் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தபடியினால் Parce qu'il a créé 6 jours et le 7e jour il s'est reposé. நம்முடைய 6 நாட்கள் நாம் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படிதானே? Il a dit nous devons travailler 6 jours et nous reposer le 7e jour. ஆனால் உண்மையாக நீங்கள் நியாயப்பிரமாணத்தை ஒழுங்காய் வாசித்தால் Mais si vous lisez comme il faut la loi, 7ஆம் நாள் மாத்திரமல்ல, pas seulement le 7e jour, நீங்கள் ஒழுங்காக யூத கலாச்சாரத்தின்படியும் வேதத்தின்படியும் நீங்கள் பார்த்தால் et si vous regardez selon la culture juive, 6 மணி நேரம் வேலை, 1 மணி நேரம் ஓய்வு. 6 heures de travail, 1 heure de repos. 6 நாள் வேலை, 7ஆம் நாள் ஓய்வு. 6 jours de travail, 1 jour de repos. 6 வாரங்கள் வேலை, 7ஆம் வாரம் ஓய்வு. 6 semaines de travail et 7e semaine de repos. 6 வருஷங்கள் வேலை, 7ஆம் வருஷமே ஓய்வு. 6 années de travail et 7e année de repos. வாசிச்சிருக்கீங்களா? Est-ce que vous l'avez lu? வாசிச்சிருக்கீங்களா? Est-ce que vous l'avez lu? ஞாபகம் இருக்கா? Vous vous souvenez? 6 வருஷங்கள் ஒரு நிலத்தை நீ பண்படுத்த வேண்டும், நீ பயிர் நட வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். Pendant 6 années, tu dois travailler ton champ, tu dois le cultiver. 7ஆம் வருஷம் Et le 7e année, அதுபோல de même, 70வது வருஷம் 70 années. இப்படி ஆண்டவர் அந்த 7ஆம் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தினார். Donc le 7e, à chaque 7, il les a sanctifiés. பரிசுத்தப்படுத்துதல் என்றால் என்ன? Qu'est-ce que la sanctification? காதோஷ் என்றால் என்ன? Kadosh, qu'est-ce que ça veut dire? வேறு பிரித்தல். Quelque chose mis à part. வேறு பிரித்தல். Mis à part. ஆகவே இந்த 7ஆம் யொம் எல்லாவற்றையும் வேறு பிரித்தார். Et l'homme, Yom, tout ça, il les a séparés, il les a divisés. நம்முடைய பிரச்சனை என்ன? Quel est notre problème? இந்த யொம் என்பது 24 மணி நேரமா? Yom, est-ce que c'est 24 heures? அல்லது வேறு ஏதாவதா? Ou est-ce que c'est autre chose? கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே வழி என்ன தெரியுமா? Et vous savez quelle est la manière de trouver? ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் தானே Le அன்பானவர்களே? Seigneur s'est reposé le 7e jour, n'est-ce pas? 7ஆம் நாளில் இருந்து ஓய்ந்திருந்தார் என்று இல்லை. Il n'est pas écrit qu'il s'est reposé à partir du 7e jour. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். C'est le 7e jour qui s'est reposé. அப்படி என்றால் Ça veut dire 8ஆம் நாள் திரும்ப வேலையை தொடங்கினார். le 8e jour, il a recommencé son travail. வேதத்திலே அப்படி இல்லை. C'est pas écrit ainsi. ஆனால் உண்மையின்படி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்றால் Ça veut dire que le 7e jour, s'il s'est reposé, 7ஆம் நாள் முடியும் போது அவருடைய ஓய்வை முடிக்கின்றார் என்ற அர்த்தம். உண்டா இல்லையா? ça veut dire qu'à la fin du 7e jour, il a terminé son repos. அப்போ எதிலிருந்து ஓய்கிறார்? De quoi s'est-il reposé? சிருஷ்டிப்பிலிருந்து. De sa création. உண்மையாக ஓய்வு என்றால் என்ன? Qu'est-ce que ça veut dire le vrai repos? ஓய்வு என்பது ஒரு வேலையும் செய்யாமை என்பது அல்ல. Le repos, c'est pas de rester sans travailler. ஏனென்றால் ஒருவனாலும் எப்பொழுதும் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கவே முடியாது. Parce que aucune personne ne peut rester sans rien faire à aucun moment. உறங்கும் பொழுது கூட உறங்கும் வேலையை அவன் செய்கிறான். Même quand une personne dort, il fait le travail de dormir. ஓய்வு என்றால் என்ன தெரியுமா? Qu'est-ce que c'est repos? தான் செய்யும் வேலையை நிறுத்திவிட்டு C'est laisser le travail qu'il fait இன்னும் ஒரு காரியத்தை செய்தல். et faire autre chose. இப்போ நான் பிரசங்கம் செய்துவிட்டு Moi j'ai prêché, போய் உட்கார்ந்தால் si je vais m'asseoir, பிரசங்கத்தில் இருந்து ஓய்வு எடுக்கிறேன் என்ற அர்த்தம். ça veut dire que je me suis reposé de ma prédication que je viens de faire. அந்த ஓய்வு எப்பொழுது முடியும்? Ce repos, quand est-ce qu'il va se terminer? நான் மறுபடி பிரசங்கிக்கும் போதுதான். Quand je vais me reprêcher une autre fois. 7ஆம் நாள் ஓய்ந்தவர் 7e jour, c'est le repos. எப்பொழுது அவர் மறுபடி சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார்? Et quand est-ce qu'il a commencé à créer une autre fois? வேதத்தை குடைந்து பார்த்தால் Et quand on regarde profondément la parole, அடுத்த சிருஷ்டிப்பு எது தெரியுமா? vous savez quelle est la création suivante? புதிய வானம் புதிய பூமி. Les nouveaux cieux et la nouvelle terre. இன்னும் வரவில்லை. Il s'était pas arrivé. அப்படியானால் இன்னும் நமது ஆண்டவர் அவர் 7ஆம் நாளிலே இருந்து கொண்டிருக்கிறார். Ça veut dire que notre Seigneur, il est encore dans son 7e jour.
அவர் இன்னும் ஒன்றையும் சிருஷ்டிக்கவில்லை, சிருஷ்டித்த எல்லாவற்றையும் நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று அந்த உரிமையை கொடுத்து விட்டார். Il a juste donné le droit en disant multipliez-vous et utilisez ce qui a été fait, et il n'a pas arrêté. என்றைக்கு அவர் ஓய்ந்தாரோ, Le jour où il s'est reposé, அன்றிலிருந்து என்றைக்கு அவர் புதிய வானங்களையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க போகிறாரோ, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லி இருக்கிறபடி ce qui est écrit dans le livre des Révélations, quand il va créer le nouveau ciel et la nouvelle terre, அவ்வளவு காலம்தான் யோம் ஒரு யோம். et tous ces temps-là, c'est un seul yom. அப்படியானால் அந்த ஒவ்வொரு நாளுக்குரிய அளவில் தான் முதல் 6 நாட்களும் இருந்திருக்க Et வேண்டும். donc, la mesure de 7 jours constitue les 6 autres jours qui arrivent. ஆகவே நாள் என்பது Donc, jour, ça veut dire நமக்கு தெரியாத எவ்வளவோ மில்லியன் கணக்கான ஆண்டுகள் என்பதனை முதலாவது மனதில் nous எடுத்துக்கொள்ளும். devons d'abord garder c'est quelque chose des millions d'années que nous ne pouvons pas considérer. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியாவிட்டால் மறுபடி இவற்றை போட்டு பாருங்கள். Si vous ne comprenez pas, vous regardez à nouveau. உண்மையாக கர்த்தர் இன்றைக்கு நிறைய வாலிபர்களை ஆசீர்வதிக்க போகிறார். Et aujourd'hui particulièrement, Dieu veut bénir beaucoup de jeunes. வேதம் எவ்வளவு உண்மையான புத்தகம் என்று இன்றைக்கு இந்த ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்தில் இருந்தே ஆண்டவர் நமக்கு காட்ட Dans போகிறார். Genèse chapitre 1, Dieu va montrer combien la parole de Dieu est une vérité. விஞ்ஞானத்தை அடிப்படையாக வைத்து கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்துக்கு சவால் விடும் உலகத்தில் இவர்கள் ஒளிவிட்டு பிரகாசிக்க À போகிறார்கள். travers les chrétiens, ils peuvent lancer des défis au monde en montrant que la parole de Dieu est la base de la science. விஞ்ஞானிகள் பாவம் La science, c'est les scientifiques, c'est des pauvres. கண்டுபிடிக்கிறார்கள். Ils sont en train de chercher. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்காத விஞ்ஞானிகள் இருக்கின்றபடியால் Mais parce que ce sont des scientifiques qui ne croient pas au Dieu, இதிலே ஆண்டவருடைய கரம் எவ்வளவுக்கு இருக்கிறது என்று தெரியாமல் அவர்கள் மொக்குத்தனமாக பரிணாமவாதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ils ne comprennent pas que Dieu est derrière ça, donc ils le cherchent désespérément. இப்போ அடுத்து 6வது வசனம். C'est verset 6. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கினார். Il est écrit qu'il y a une étendue entre les eaux. இப்பொழுது தண்ணீர் ஐஸ் நிலையில் இல்லை, Maintenant, l'eau n'était pas en état de glace. திரவமாய் மாறிவிட்டது. Elle est devenue liquide. ஆண்டவர் என்ன செய்கிறார்? Qu'est-ce que Dieu fait? தண்ணீரை தண்ணீரிலிருந்து பிரிக்கிறார். Il a dit, il sépare les eaux. அதாவது தண்ணீரின் பெரும்பகுதியானதை கொண்டு போய் மேலே வைத்துவிட்டு Et la majorité des eaux, il les place en haut. அந்த மேலே இருக்கிற தண்ணீருக்கும் கீழே இருக்கிற தண்ணீருக்கும் இடையில் ஆகாய விரிவை உண்டு பண்ணுகிறார். Et entre les eaux qui étaient au-dessus et les eaux qui étaient en bas, il met à l'intervalle les cieux. விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். Les scientifiques l'acceptent. கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன் வரை Jusqu'à 4000 ans avant, jusqu'à. ஓசோன் படலத்தோடு ஓசோன் லேயர், Voilà, oui, la couche d'ozone. ஒரு ஹைட்ரோ ஆக்சைடு லேயர் இருந்தது என்று. Ils disent qu'il y avait une couche d'hydroxyde qui était là juste au-dessus de la couche d'ozone. ஹைட்ரோ ஆக்சைடு, ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன், H2O, தண்ணீர். C'est-à-dire H2O, l'eau, il était là juste au-dessus de la couche d'ozone. ஒரு பெரிய தண்ணீர் படலம் இருந்தது என்று விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். Les scientifiques, ils acceptent qu'il y avait une couche d'eau au-dessus de la couche d'ozone, H2O. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, Et dans le chapitre 2, il est dit, ஆண்டவர் பூமியின் மேல் இன்னும் மழையை பொழிய பண்ணவில்லை. Dieu n'a pas fait tomber de la pluie sur la terre. ஒரு மூடு பனி பூமியை மூடிக்கொண்டிருந்தது, நனைத்தது. Il y avait qu'une seule nuée de vapeur qui entourait la terre. ஏன் மழையை பெய்ய பண்ணவில்லை தெரியுமா? Vous savez pourquoi la pluie n'est pas tombée encore? அந்த ஹைட்ரோ ஆக்சைடு படலம் இருந்தபடியினால் Parce qu'il y avait la couche d'hydrooxygène. சூரிய கதிர்கள் அந்த படலத்தை தாண்டி பூமிக்கு வரும் பொழுது Parce que quand les rayons du soleil, ils veulent atteindre la terre, செறிவு குறைந்த நிலையில் வந்தபடியினால் ils arrivent avec une force qui est moindre. பூமியில் இருந்த தண்ணீரை நீராவியாக்க முடியவில்லை. Ils ne pouvaient pas changer les eaux qui étaient sur la terre en vapeur. பூமியில் இருக்கின்ற தண்ணீர் நீராவியாகி மேலே போனால் தான் C'est seulement si les eaux qui sont sur la terre, ils montent en vapeur, மேகங்கள் வரும். que les nuages vont se produire. மேகங்கள் குளிர்வடைந்தால் தான் Et si les nuages se refroidissent, மழையாக பொழியும். il y aura la pluie qui peut descendre. ஆகவே அந்த ஹைட்ரோ ஆக்சைடு படலத்தை தாண்டி வருகின்ற இந்த சூரிய கதிர்கள் Donc les rayons du soleil qui doivent traverser la couche de hydrooxygène, தண்ணீரை நீராவியாக்காதபடியினால் parce qu'ils n'ont pas transformé l'eau en vapeur, மழையே வரவில்லை. la pluie n'est pas tombée. ஆகவே Donc, நோவா காலத்தில் நோவா வானத்தில் இருந்து தண்ணீர் வரும் என்று
பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களால் அந்த தாற்பயத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Quand Noé il a prêché à son époque en disant que la pluie, le déluge allait venir, les gens ne pouvaient pas l'accepter. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் வெள்ளத்தை அனுப்பும் பொழுது Dans Genèse chapitre 7, quand Dieu il a envoyé le déluge, அந்த ஹைட்ரோ ஆக்சைடு படலம் தான் வானத்தின் மதகுகளை திறந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. la couche d'hydro-oxygène, quand elle s'est ouverte, elle a ouvert les cieux, les eaux qui étaient au-dessus des cieux. 40 நாட்கள் அந்த தண்ணீர் மறுபடி பூமிக்கு வந்தது. Pendant 40 années, ces eaux se sont déversées sur la terre. ஆழத்தின் ஊற்றுக்களும் திறந்தன. Et les sources de la terre, elles se sont ouvertes. வேதம் சொல்லுகிறது உலகத்தின் அதி உயர்ந்த சிகரத்தை விட 15 முழம் தண்ணீர் மேலே நின்றது Il என்று. est écrit que là, qu'il y avait, je sais pas, 15 mètres au-dessus de la terre, l'eau s'est tenue. 8ஆம் அதிகாரத்திலே Chapitre 8, ஆண்டவர் பூமியிலே ஒரு காற்றை அனுப்பினார் என்று சொல்லுகிறது. il est écrit que Dieu a envoyé un vent. எபிரேய சொல் அந்த காற்றை என்ன காற்று என்று சொல்லுகிறது தெரியுமா? Et vous savez, le mot hébreu, qu'est-ce que ça veut dire, le vent? கீழ் காற்று. Un vent du sud. அதாவது கிழக்கிலிருந்து மேற்காக வீசும் ஒரு காற்று. C'est un vent qui va du sud au nord. கிழக்கிலிருந்து மேற்காக இந்த பூமியை சுற்றி 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 காற்று அடிக்கும் பொழுது Et quand ce vent il a tourné autour de la terre, அந்த தண்ணீர் வடக்குக்கும் தெற்குக்குமாய் பிரிந்து போனது. l'eau s'est divisée entre le nord et le sud. பிரிந்து போய் உறைந்தது. Et elle s'est divisée. ஆர்க்டிக் அண்டார்டிக்காக மாறியது. Et c'est là où c'est devenu le pôle antarctique et l'arctique. ஏதோ நான் சொல்வதை குறித்து கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்க விருப்பமானால் கண்டுபிடிக்கலாம். Et vous pouvez chercher si vous voulez. 1986ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் டைம்ஸ் மேகசினில் வந்த ஒரு கட்டுரையை நான் சொல்லுகிறேன். En octobre 1986, dans le magazine Times, ils ont écrit cet article. அக்வாலஜிஸ்ட்ஸ் தண்ணீர் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் C'est les scientifiques qui cherchent à propos des eaux. ஆர்க்டிக் கண்டத்தில் இருக்கும் அந்த பனிக்கட்டிகள் எந்த அளவுக்கு தண்ணீரை கொண்டிருக்கின்றன என்ற ஒரு பெரிய ஆய்வில் ஈடுபட்டார்கள். Les chercheurs, ils ont été dans le pôle nord arctique et ils ont essayé de chercher à quel point était la glace. சாதாரண மனிதனுக்கு புரியக்கூடிய விதத்தில் அவர்கள் அந்த டைம்ஸ் மேகசினில் எப்படி அதை எழுதியிருந்தார்கள் தெரியுமா? Et dans le magazine Times, ils ont écrit d'une manière assez un article de vulgarisation pour que tout le monde comprenne. ஆர்க்டிக் பனிக்கட்டிகளை 1000 துண்டுகளாக வெட்டி Et ils ont carotté, c'est-à-dire ils ont découpé en morceaux les glaces du pôle nord. அதன் ஒரு துண்டை கொண்டு போய் உலகத்தின் பெரிய பாலைவனமாகிய சஹாரா பாலைவனத்திலே போட்டால் Et ils ont pris un gros morceau de ce glace et ils l'ont mis dans le désert du Sahara. அந்த சஹாரா பாலைவனத்தையே பசுஞ்சோலையாய் மாற்றக்கூடிய அளவுக்கு தண்ணீர் இருக்கிறதாம். Et tellement cette eau-là, il a transformé le désert Sahara comme un endroit bien florissant. 1986 செப்டம்பர் மாத டைம்ஸ் மேகசினில் வந்த ஒரு கட்டுரை. Ah, ça c'est un article qui a été écrit en 1986 dans le magazine Times. அப்போ அந்த முழு ஆர்க்டிக்கும் உருகினால் என்ன நடக்கும்? Donc qu'est-ce qui va se passer si tout le pôle nord, le pôle nord, ils se fond? அண்டார்டிக் உருகினால் என்ன Et நடக்கும்? qu'est-ce qui va se passer si le pôle sud, le continent antarctique se fond? வேதம் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தோடு ஒத்து போகிறது? Regardez comment la parole, elle s'accorde avec la parole de Dieu s'accorde avec la science. இப்போ முதல் தடவையாக ஹைட்ரோ ஆக்சைடு படலம் இல்லாமல் சூரிய கதிர்கள் பூமியை தாக்குகின்றன. Donc pour la première fois, on voit que les rayons de soleil sans le couche de hydroxyde, ils touchent la terre. தண்ணீர் நீராவியாக மாறி மேகமாய் வருகிறது. La terre, elle se transforme, les eaux qui sont sur la terre deviennent de la vapeur. மேகத்தை ஊடறுத்துக் கொண்டு சூரிய கதிர்கள் வரும் பொழுது வானவில் தோன்றுகிறது. Et quand les nuages se séparent, il y a l'arc-en-ciel qui se produit. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் வில்லை வானத்திலே வைக்கிறேன். Il a dit, moi je mets mon arc dans le ciel. திராட்சை தோட்டத்தை நோவா ஏற்படுத்துகிறார். Noé, il a créé des vignes. திராட்சை ரசத்தை குடிக்கிறார். Il boit le vin. மதுவெறி கொண்டு விழுகிறார். Il est ivre et il tombe par terre. அவர் குடிகாரரா? Est-ce que c'est un alcoolique? இல்லை. Non. இதுவரை Jusqu'à présent, போதிய அளவு சூரிய வெப்பம் இல்லாதபடியினால் பூமியிலே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் இந்த கிருமிகள் இல்லை. Parce que jusqu'à présent, comme il n'y avait pas assez de rayons de soleil pour réchauffer, tous les micro-organismes n'existaient pas sur la terre. Il n'y avait pas de réchauffement. இப்போ முதல் தடவையாக பாக்டீரியா உருவாகி இருக்கிறது. Donc pour la première fois, il y a des bactéries qui se forment sur la terre.
திராட்சரசம் புளிக்கிறது, fermentation Et happens. le jus de raisin se fermente et il devient du vin. புதுவிதமான நுண்ணுயிர்கள், கிருமிகள் எல்லாம் உருவாகி நோய்கள் நொடிகள் வர ஆரம்பிக்கின்றன. Et il y a de nouvelles bactéries, des virus et des maladies qui arrivent. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைகிறது. Et l'âge de l'homme diminue. உங்களுக்கு தெரியுமா, இந்த அண்ட வெளியிலே பிரயாணித்துக் கொண்டு அங்கமங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் எரிகற்கள், மிக்கியாஸ் என்று சொல்வார்கள். Vous savez toutes les microcellules qui courent au-dessus. அவை பூமிக்குள் அந்த அண்டவெளியிலிருந்து பூமிக்குள் வரும் பொழுது, Et quand ils dépassent l'atmosphère et ils touchent la terre, ஆக்சிஜனோடு பட்டவுடன் எரிந்து கொண்டு சாம்பலாகி கொண்டு விடும். et quand ils traversent, ils brûlent et ils deviennent comme de la cendre. அந்த துகள்கள் மனிதனுடைய தோலில் படுகிறபடினால் தான் தோலில் சுருக்கங்கள் வருகின்றன. Et quand on voit que cette rayon là, quand il touche, c'est là où il y a des rides sur la peau de l'homme. ஹைட்ராக்சைடு படலம் இருக்கும் பொழுது இது ஒன்றுமே வரவில்லை. Et quand il y avait cette couche d'hydroxyde au-dessus de la terre, il n'y avait pas ce problème là. ஆகவே நோவா காலம் வரை வாழ்ந்த ஜனங்கள் வாலிபர்களை போல வாழ்ந்தார்கள். Les gens qui ont vécu jusqu'à l'époque de Noé, ils ont vécu comme des jeunes. நம்ம ஆள் ஆதாம் இருக்கிறாரே, Et notre homme qui s'appelle Adam, 930 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாராம். il a vécu 930 années. பைபிளே சொல்லுது அவர் என்ன பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாரு. Et la Bible dit qu'est-ce qu'il faisait. 930 வருஷம் வாழ்ந்து குமாரர்களையும் குமாரர்களையும் பெற்றான். Et il a eu des enfants, il a eu des fils et des filles. Everybody was busy baby making. Donc il a fait le travail d'avoir des enfants. அந்த காலத்துல நாம இருந்திருந்தோம்னா, Et nous, si on était là à cette époque, வாலிபனை பாத்துக்க, தம்பி உனக்கு இப்ப எத்தனை வயசாச்சு? mon frère, mon jeune homme, quel âge tu as? 748 அப்படிமா. Il disait 748 ans. அப்படிப்பட்ட ஒரு உலகம் இருந்ததுக்கு விஞ்ஞான ரீதியாக ஆதாரம் இருக்கிறது அன்பானவர்களே. Donc il y a des preuves scientifiques qui montrent que ces gens, cette époque-là a existé. இப்போ அந்த ஜலத்தை ஆண்டவர் பிரித்து விட்டார். Dieu, il a séparé les eaux. பாருங்க, இப்போ பாருங்க 9வது வசனம். Regardez le verset 9. வாசிங்க. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அந்த கீழே இருக்கின்ற அந்த தண்ணீரை Et les eaux qui étaient en bas, ஒரு இடத்தில் சேர பண்ணிவிட்டு, il a fait en sorte qu'ils s'amassent d'un côté, வெட்டாந்தரைகள் அல்ல, pas d'une terre plate. வெட்டாந்தரை காணப்படவது என்றார். Il a dit que la terre paraisse. விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? Vous savez que dit la science? ஆரம்பத்தில் கண்டங்களும் சமுத்திரங்களும் இருக்கவில்லை. Au début, il n'y avait ni les continents ni les océans. ஒரு கண்டம் ஒரு சமுத்திரம் இருந்தது. Il y avait un continent, un océan. பிறகுதான் பிரிந்தது. Et c'est ensuite qu'il y a eu la séparation. இன்றைக்கு கூட சில பேர் ஏதேன் தோட்டம் எங்கே இருக்கிறது என்று குழம்பிக் கொண்டிருப்பார்கள். Encore aujourd'hui, beaucoup cherchent où est le jardin d'Éden. கண்டுபிடிக்க முடியவே முடியாது. On ne peut pas le découvrir du tout. ஈராக்கிலே என்று சொல்லுகிறார்கள். Certains disent que c'est dans la zone de Irak. ஏனென்றால் ஏதேன் தோட்டத்திலே ஓடின 4 நதிகளில் 2 நதிகள் அங்கே ஓடுகின்றனவாம். Parce que dans le jardin d'Éden, dans les 4 fleuves qui coulaient, il y a 2 d'entre eux qui se trouvent à cet endroit-là. யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ். Et il y a l'Euphrate et le Tibre. ஆனா உண்மை என்னவென்றால், Quelle est la vérité? ஏதேன் தோட்டத்தில் இருந்த நதிகள் 4இன் 2 பெயர்களை எடுத்து 2 நதிகளுக்கு வைத்துக் கொண்டார்கள். Mais ils ont pris le nom des 2 fleuves qui étaient dans le jardin d'Éden et ils l'ont mis là-bas, c'est tout. நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு, Et après le déluge de Noé, தண்ணீர் மேலே போகாமல் l'eau ne s'est pas partie en haut. வடக்கு தெற்காக பிரிந்தபடியினால், Parce qu'il s'est divisé entre nord et sud. இப்போ இருக்கிற மாதிரியான கண்டங்களும் சமுத்திரங்களும் மாறின. Les océans et les continents de maintenant, on les voit maintenant actuellement. ஆகவே அந்த ஒரு கண்டத்தில் இருந்த அந்த ஏதேன் தோட்டத்தை கண்டுபிடிக்க முடியவே Donc முடியாது. on ne peut pas découvrir le jardin d'Éden dans quel continent il se trouvait, dans quelle partie du continent. பாருங்கள், விஞ்ஞானம் சொல்லுகிறது ஒரு கண்டம் இருந்தது என்று, வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. வெட்டாந்தரை காணப்பட கடவது என்றார். La science, elle dit qu'il y avait, le continent était en un seul morceau, et la parole dit aussi qu'il y avait un seul morceau de terre plate. அப்புறம் பாருங்க, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாத்தீங்களா, ஒரு கண்டம் ஒரு சமுத்திரம். Regardez, une partie de la terre et une partie d'océan. பரிணாமவாதிகள் அடுத்து சொல்லுகின்ற விஷயம் அடுத்த வசனத்தில் வருகிறது அன்பானவர்களே. Regardez le verset suivant. வாசிங்கம்மா. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் புறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல்
தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியையும் கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், Vous savez quel est notre problème? இந்த நமக்கு தெரிந்த ஒரு நாள் போலத்தான் இந்த நாள் என்று நினைக்கிறபடியினால், Parce que nous, on considère que le jour qui est écrit là, c'est notre journée à nous. புல், L'herbe, பூண்டு, les semences, கனிவிருட்சங்கள், les arbres fruitiers. இவையெல்லாம் ஒரே நாளில் உருவாகினதாக நினைக்கிறோம். On pense que tout cela est arrivé en une journée qui convient à nous. ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? Mais notre Dieu, comment est-il? அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபகர். C'est un Dieu tout puissant, c'est un Dieu omniprésent. அதே நேரம் ஒரு மகா பெரிய கலைஞர். Et aussi c'est un grand artiste. அவர் அழகானவர் மாத்திரமல்ல, Pas seulement quelqu'un de très beau. அவர் செய்யும் காரியங்களும் அழகு, Les choses qu'il fait sont belles. அவர் பேசும் வார்த்தைகளும் அழகு, Les paroles qu'il dit sont belles. அவருடைய சிருஷ்டிப்பே அழகு. Et sa création, elle est toute belle. ஒரு கலைஞன் அவர். C'est un artiste. கலைஞர்களுக்கெல்லாம் கலைஞர். Et c'est un artiste au-dessus de tous les artistes. மகாபெரிய கலைஞர். C'est un grand artiste. ஒரு கலைஞனுக்கு அழகு என்ன தெரியுமா? Vous savez quelle est la beauté d'un artiste? ஒரு கலைஞன் ரசிகனாய் இருக்க வேண்டும். Un artiste, il doit aussi savoir apprécier. ஒரு கலைஞன் எந்த அளவுக்கு ரசிக்கும் தன்மை உடையவனாய் இருக்கிறானோ, Plus un artiste sait apprécier les choses, அந்த அளவுக்கு அவனுடைய கலை இன்னும் மேம்படும். tellement son art va être vraiment plus, beaucoup mieux. பாடல் என்பது ஒரு கலை. Le fait de chanter, c'est un art. ஒரு பாடகனாக நான் என்ன செய்வேன்? En tant que chanteur, qu'est-ce que je vais faire? பல பாடகர்களுடைய பாடல்களை ரசிப்பேன். Et je m'écoute et vraiment j'admire j'apprécie mes chants. ரசிக்கும் போது என்ன தோன்றும்? Et quand j'apprécie mes chants, qu'est-ce qui m'arrive? ஓ, இவர் இப்படி ஒன்றை செய்கிறார். Mais lui, il fait cela. வாவ்! Il dit, moi c'est bien. ஓ, அவர் இப்படி ஒரு இம்ப்ரோவைசேஷன், இப்படி ஒரு மாடுலேஷன் செய்கிறார். Mais l'autre, il a improvisé d'une telle manière. அப்போ ஒரு பாடகன் மென்மேலும் நல்ல பாடகனாக வருவது எப்படி? Et comment un chanteur, il peut vraiment augmenter, il peut devenir encore meilleur et excellent? பாடல்களை ரசிக்கின்றதினால். Et parce qu'il apprécie et il regarde, il écoute les chants. நான் பாடல்களே கேட்க மாட்டேன், Moi, je n'écoute jamais les chants. ஆனால் பாட வேண்டும் என்றால், Si je veux chanter, je dis, எவ்வளவு திறமை உள்ளவர்களா இருந்தாலும், même si vous avez énormément de capacités, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் என்று கொண்டே இருப்பார்கள். விளங்குதா? est-ce que vous comprenez? இல்ல, தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வரவும் நான் நினைச்சேன் ஒரு பெரிய ஒரு பிரெஞ்சில் எடுத்து விட போகுது நம்ம மாதிரி. ரொம்ப ஆசையா ரசிக்கிற ஆள் தானே, நான் ரசிக்கிறதுக்கு ரெடியா இருந்தேன். என்னமோன்னு சொல்லி விட்டுட்டீங்க. என்ற தெய்வமே, எந்த ஒரு கலைஞனும் ஒரு ரசிகனாய் இருக்க வேண்டும். Chaque artiste, il doit savoir apprécier, admirer. ஆண்டவருடைய பிரச்சனை என்னவென்றால், Quel est le problème de Dieu? அவர் எவ்வளவு பெரிய கலைஞரா இருந்தாலும் வேறு கலைஞர்கள் இல்லாதபடினால் வேறு கலைஞர்களின் கலைகளை ரசிக்க அவருக்கு வழி இல்லை. Parce que Dieu n'avait pas d'autres artistes pour apprécier, pour admirer, donc il était le seul. ஆகவே வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? Qu'est-ce qu'on lit dans la parole? இருளாய் இருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய வெளிச்சத்தை கொண்டு வந்து, Quand il y avait que des ténèbres, il a apporté sa lumière. அந்த வெளிச்சத்தை ரசிக்கிறார். Et lui, il a admiré sa lumière. அவசரம் இல்லாமல் Sans se précipiter, அதை ரசிக்கிறார். il admire. வாவ், சூப்பர். Il dit c'est super. அடடடடடா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். C'est pour ça que la parole dit, il a vu que la lumière était bonne. நம்ம பைபிள் வாசிக்கிற விதம் எப்படி இருக்குது? Et nous, comment on lit la Bible? வெளிச்சத்தை உண்டாக்கினார், வெளிச்சம் தேவன் வெளிச்சம் உண்டாகிறது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் நிலையும் தேவன் வெவ்வேறாய் பிரித்தாய், தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலம் விடியற்காலம் முதலாம் ஞாயிற்று பின்பு தேவன் ஜலம். ஆண்டவரே நினைப்பார், இவனை கொன்னா எப்படி இருக்கும்? Il est en train de me tuer comme ça. பைபிள் வாசிக்கும் போது Quand on lit la Bible, நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். வெளிச்சம் நல்லது என்று கண்டார், il a vu que la lumière était bonne. என்னவா இருக்கும்? Qu'est-ce que ça devait être? ஏன்னா அவருக்கு தெரியாதா வெளிச்சம் நல்லதுன்னு? Est-ce qu'il ne sait pas que la lumière அது என்ன வெளிச்சம் நல்லது என்று கண்டார்? Il a vu que la lumière était bonne. ரசிக்கிறார். Il a admiré. அவசரப்பட்டு அடுத்ததை செய்யாமல், Sans faire avec précipitation la chose suivante, வெளிச்சத்தை உண்டு பண்ணுவதையே அவர் ரசிக்கிறார். il a fait le fait de créer la lumière. எவ்வளவு காலம் ரசிக்கிறார்? Combien de temps il a admiré? நமக்கு தெரியாது. On ne sait pas. அவர்கிட்ட கேட்டா Quand on lui a demandé, எப்படி சொல்லுவார்? qu'est-ce qu'on peut dire? உனக்கு
எனக்கு ஒரு வருஷம் ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரி இருக்கும், அப்புறம் 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி இருக்கும். Pour nous, un jour c'est 1000 ans, 1000 ans c'est un jour. அதனால ஓன் டைம் இல்லப்பா என் டைம். Ton temps n'est pas mon temps. நான் கொஞ்சம் ஓவராவே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். Moi j'étais en train d'admirer vraiment beaucoup. அதுதான் அந்த மில்லியன் கணக்கான ஆண்டுகள். புரியுதா Ça, les உங்களுக்கு? millions d'années. நம்ம வாசிக்கிற வேகத்திலே எல்லாம் நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு Et இருக்கோம். nous, on pense que c'est à la vitesse où on lit, nous, tout ce qui s'est passé. அப்போ அவர் ஒவ்வொன்றாக ரசித்து இந்த இடத்துக்கு வரும் பொழுது Et quand on lit un par un et on arrive à cet endroit-là, முதலாவது புல்லை உண்டு பண்ணுகிறார். tout d'abord il a créé l'herbe. இப்போ விஞ்ஞான ரீதியாகவும் இந்த எபிரேய மொழியிலும் இந்த சொல்லை பார்க்கும் பொழுது Quand on voit du côté de la science et en tant que mot hébreu, விஞ்ஞானிகள் இந்த உலகத்தில் முதல் தோன்றிய தாவரங்கள் என்று சொல்லும் அந்த தாவரங்கள் தான் இவை. et ça parle de la nature, la première chose qui a été créée sur la terre. முதலாவது அந்த புல் வகைகளை தான் உண்டு பண்ணுகிறார். Tout d'abord la variété d'herbes qu'il a créée. சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகுதான் பூண்டுகளை உண்டாக்குகிறார். Des millions d'années après qu'il a créé les semences. சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகுதான் விதைகளை கொண்ட கனிகளை உண்டாக்குகிறார். Et c'est des millions d'années après qu'il a fait des graines. விஞ்ஞானம் சொல்லுகிறது La science dit ainsi. முதலில் மரம் எல்லாம் வரவில்லை, Tout d'abord c'est pas les arbres qui sont சிறு சிறு தாவரங்கள் தான் தோன்றின. c'est des petites herbes, des petites plantes qui sont arrivées. அப்படியே அவை இனப்பெருக்கம் செய்து Et ils se sont reproduits, se sont multipliés. வேறு வேறு தாவரங்கள் வந்து Et ils ont donné d'autres variétés par la suite. இப்படி மரங்கள் எல்லாம் வந்தன என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. La science s'est dit comme cela les arbres sont arrivés. வேதத்தின்படி தான் அது உண்மை. வேதத்தின்படி அப்படித்தான் இருக்கிறது. Et c'est comme cela selon la parole de Dieu. பாருங்கள், சாயங்காலமும் விடியற்காலமாகி 3ஆம் நாளாயிற்று இன்னொரு பெரிய சகாப்தம் முடிந்து விட்டது. Et il y a une autre partie qui s'est terminée. இப்போ பாருங்கள், அந்த சகாப்தத்தை Regardez cette partie-là. பூமியிலே வெளிச்சம் இருக்கிறது, Il y avait les fruits, பனிக்கட்டிகள் உருகிவிட்டன, les glaces se sont fondues. ஆனால் மழை பெய்யாத ஒரு மூடுபனி இருக்கின்ற ஒரு உலகம். C'est une terre où il n'y avait pas la pluie, mais il y avait une nuage. It's not a tropical world. இப்ப நம்ம ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி மரங்கள் எல்லாம் கொண்ட ஒரு உலகமா இல்ல. C'est pas comme au Sri Lanka et tout, avec de l'herbe, des arbres et tout. ஒருவித இந்த காலை பனி La rosée du matin. அந்த மாதிரியான ஒரு உலகம். C'est la rosée du matin comme un brouillard. மிருகங்கள் இருக்கா? Est-ce qu'il y a des animaux? பறவைகள் இருக்கா? Est-ce qu'il y avait des oiseaux? மீன்கள் இருக்குதா? Est-ce qu'il y avait des poissons? விஞ்ஞானம் சொல்லுகிறது La Bible dit. உயிரினங்கள் தோன்ற முன்பு தாவரங்கள் தோன்றின. La science dit avant que la vie vienne sur la terre, il y a eu toute la nature qui a été créée. அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஐயா. Lui il a trouvé. ஆனா அவனுக்கு தெரியல ஆதியாகமம் 1ல தான் விஷயமே இருக்கு. Mais lui il ne sait pas que tout est dans le Genèse chapitre 1. இப்போ பார்ப்போம். Maintenant on va voir. இப்போ 4வது நாள் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். 14வது வசனம் வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். இப்போ அன்பானவர்களே, இன்னொரு எபிரேய சொல்லை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். Je vais vous apprendre aussi encore un mot hébreu. ஆசாஹ். Asar. ஆசாஹ் என்றால் Qu'est-ce que ça veut dire ce mot asar? அமைத்தல், Le fait de établir, ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளை சீர்படுத்துதல், prendre un objet et le former, திருத்துதல் என்ற அர்த்தம். et le former, le recorriger. சுடர்கள் உண்டாக கடவுது என்கிறாரே. Il a dit que les luminaires soient. அந்த உண்டாக கடவுதுதான் ஆசா. Et le luminaire, le fait de dire qu'il soit, c'est ça Asa. இப்போதான் ஆண்டவர் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எல்லைகளை நியமிக்கிறார். Et c'est à ce moment-là que Dieu a mis une limite entre le soleil et la terre. எவ்வளவு தூரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும்? À quelle distance vous devez être? இப்படி சுழல வேண்டும். Et comment tout cela doit tourner? இந்த அமைப்பை, சோலார் சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை ஆண்டவர் அமைக்கிறது இந்த 4ஆம் நாள். புரியுதா உங்களுக்கு? C'est le 4e jour que Dieu a créé le système solaire. இப்போ அவை பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டன. Maintenant le soleil a commencé à donner sa lumière. பாருங்க 15வது வசனம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. சில பேர் நினைப்பாங்க இது அந்த ஹைட்ரோ ஆக்சைடு படலத்துக்கு கீழ்ப்பட்ட பிரிவுன்னு. கிடையாது, அதுக்கு மேல. ஓகே. Certains pensent que c'est vraiment cette séparation c'est en dessous de la couche d'hydroxyde, c'est pas ça. 16வது வசனம். Verset 16. தேவன் பகல்
பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். வாசிங்க. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பார்த்தீர்களா? இதையெல்லாம் செய்த பிறகு மறுபடி வேதம் என்ன சொல்லுகிறது? Une fois qu'il a fait tout cela, qu'est-ce que dit encore la parole? தேவன் இவற்றை ரசிக்கத் தொடங்குகிறார். Dieu, il a commencé à admirer toutes ces choses. ஆண்டவர் ரசித்துக் கொண்டிருக்கிறார். Il a commencé à admirer le Seigneur. இப்போ புல் பூண்டெல்லாம் வந்து விட்டது. Maintenant il y a l'herbe, les semences. மரங்கள் எல்லாம் வந்து விட்டன. Maintenant il y a les arbres. இப்போ சூரியன் எல்லாம் சரியான தூரத்திலே வைக்கப்பட்டு விட்டது. Le soleil a été placé à une bonne distance. பூமி தன்னைத்தானே சுழல ஆரம்பித்து விட்டது. La terre est en train de faire sa rotation sur lui-même. சூரியனை சுழல ஆரம்பித்து விட்டது. Le soleil aussi, il est en train de donner ses rayons. சந்திரன் பூமியை சுற்ற ஆரம்பித்து விட்டது. Et la terre est en train de tourner autour du soleil. சோலார் இயர், லூனா இயர், அதாவது சூரிய வருஷங்கள் சந்திர வருஷங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் குறிக்கிறார். Le calendrier solaire, le calendrier lunaire, tout a été fixé par Dieu. ஆண்டவர் இதை இப்போ ரசி என்று ரசிக்கிறார். Et le Dieu, il est en train d'admirer encore une fois. விஞ்ஞானம் சொல்லுகிறது எத்தனையோ மில்லியன் கணக்கான ஆண்டுகள் உயிரினங்கள் இல்லாமல் தாவரங்கள் மாத்திரம் இந்த பூமியில இருந்தனவாம். Les scientifiques, ils disent pendant des millions d'années, il n'y avait que de la nature, que de l'herbe seulement sur la terre. அடுத்து பரிணாமவாதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது விஞ்ஞானம்? Ensuite, vous savez que dit la science? முதல் உயிரினங்கள் தோன்றுகின்றன. Les premières vies sont apparues. யாருக்கு தெரியும்? விசேஷமா வாலிபர்கள் ஸ்கூல்ல இதெல்லாம் படிக்கிறவங்க. Surtout les jeunes, vous savez bien ça en science. உலகில் Sur la terre, முதல் உயிரினங்கள் la première vie, எங்கே தோன்றின யாருக்கு சொல்ல முடியும்? la première vie, d'où est-elle apparue? விஞ்ஞானத்துல என்ன சொல்லி இருக்குது? எங்க தொங்குது? Que dit la science? எங்க? வவுனியாலையா? எங்க? வானத்திலையா, தண்ணியிலையா, தரையிலையா, மரத்திலையா? Sur la mer, sur la terre, sur les eaux? Les eaux. வெரி குட். சத்தமா சொல்லுங்க. எங்க? எங்க? கண்டியில். Sur les eaux. சொல்லுங்க. நீங்க சரியா சொல்லிட்டீங்க. La première தண்ணீரில். இது விஞ்ஞானம். C'est la science. முதல் உயிரினங்கள் எங்கே தோன்றுகின்றன? À quel endroit la vie est arrivée? தண்ணீரில். Sur les eaux, dans les eaux. இப்ப போவோம் பைபிளுக்கு. 20வது வசனம். Verset 20. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும். வாவ், அவ்வளவுதான். பின்பு தேவன் எதை உண்டு பண்ணுகிறார்? நீந்தும் ஜீவ ஜந்துக்கள். நீந்தும் ஜீவ ஜந்துக்கள். பெரிய பெரிய திமிங்கலம், சுறா எல்லாம் இல்ல, நீந்தும் ஜீவ ஜந்துக்கள். Il a écrit les animaux vivants qui nagent dans l'eau. தண்ணீரிலே குட்டி குட்டியாய் உயிரினங்கள் தோன்றி, il y a des petits êtres vivants qui sont formés dans l'eau. அந்த உயிரினங்கள் தண்ணீருக்குள்ளே நீந்த ஆரம்பித்து, et ces êtres vivants qui ont commencé à nager dans l'eau. இப்போ அந்த குட்டி குட்டி நீந்தும் மீன்கள் கடலிலே ஓட ஆரம்பித்து விட்டன. ஓகேயா? et ces petits animaux qui ont commencé à vivre dans l'eau, ils commencent à atteindre la terre. இப்போ எனக்கு சொல்லுங்க, அடுத்து et ensuite என்ன நடந்தது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது? ensuite que dit la science? Qu'est-ce qui s'est passé? தண்ணீரிலே போதிய அளவு உணவு இல்லாதபடியினால், parce qu'il n'y avait pas suffisamment de nourriture dans les eaux, இந்த தண்ணீரில் வாழும் அந்த மீன், அந்த செதில்கள், tous les écailles des poissons மாறுகின்றனவாம், se sont changés, பரிணமிக்கின்றனவாம். ils se sont développés. The fins are evolving into ces écailles what? se sont développés en ailes. Limbs, actually, yeah, but prior to that, wings. En ailes. Fins primarily evolve into wings and subsequently become limbs. Et vous voyez que les écailles, d'abord, après, sont devenues des ailes, et après, c'est des pattes qui sont arrivées. என்ன கோதாரியடா லிம்பாம் விங்காம், கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த நாங்கள், பேச்சு வாங்கி போட்டு இருக்கிற நாங்கள், இந்த மனுஷன் கடைசி பிரசங்கத்தில் விங்காம் லிம்பாம் என்ன கோதாரி. இல்லையா? வார்த்தையை பேசிட்டு போக வேண்டியதானே இல்லையா?
மீன் செதில் விங் ஆயிச்சான், விங்கு லிம் ஆயிச்சான். இதுக்கு ஒத்து பாடுறதுக்கு இன்னொரு பாஸ்டர் கீழே இருந்து வேற எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பேசுற ஆள் பிள்ளையா தேவையில்லாத பிரசங்கம் பண்ணா கீழே இருக்கிற மற்ற பாஸ்டர்மார் சொல்லணும், யோ இதை நிப்பாட்டிட்டு வார்த்தையை பேசுன்னு சொல்லணும் இல்லையா? அதை விட்டுட்டு இவர் ஃபின் என்ன ஆச்சுன்னா இங்கிருந்து லிம்புங்கிறாரு. இவங்க தான் ஆண்டு விழா நடத்த வந்திருக்காங்க. அன்பானவர்களே, நான் ஏன் இதை சொல்லிக் கொடுக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் இதை சொல்லிக் கொடுக்கிறேன்? Vous savez pourquoi je vous enseigne ça? நான் முதலில் நான் ஒரு மனோதத்துவ வைத்தியன். Tout d'abord, je suis en psychologie, je connais la psychologie. வேதத்திலே மனோதத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். Moi, j'ai examiné comment dans la parole de Dieu la psychologie elle est montrée. பைபிள்ல பயங்கரமா இருக்கு சைக்காலஜி. La Bible c'est un livre de psychologie également. சிக்மண்ட் ஃப்ராய்ட், மாஸ்லோ இவங்க எல்லாம் பிச்சை வாங்கணும். நம்ம பவுல் பேதுரு பயன்படுத்தின, தாவீது பயன்படுத்தின சைக்காலஜி. Les psychologues comme Maslow, tout ça, eux, ils sont perdus devant David, Daniel, tous ces gens-là. பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் எல்லாம் பிச்சை வாங்க வேண்டும் வேதத்தில் இருக்கிற தத்துவ ஞானங்களை. Les philosophes comme Socrate et tout, ils sont perdus devant la Bible. அதுபோல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், தாமஸ் ஆல்வா எடிசன் இவர்களெல்லாம் பிச்சை வாங்க வேண்டும் வேதத்தில் இருக்கிற விஞ்ஞானத்தை. Les grands scientifiques comme Edison, comme Einstein, tout ça, ils sont tous perdus devant la Bible. ஏன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பத்தி சொன்னனால ஒரு விஷயம் அவர் சொன்னதை சொல்றேன். Mais moi je vais dire juste quelque chose de Albert Einstein. ஆண்டவரை உள்ளடக்காத விஞ்ஞானம் மொக்குத்தனமான விஞ்ஞானம் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார். Einstein il a dit une science qui ne comprend pas Dieu est une science insensée. சபைக்கும் சொன்னார். Et il a dit aussi à l'église. அவர் ஒரு யூதனா இருந்தாலும் Même s'il était un juif, Einstein, ஜெர்மனியில இருந்தவர். il est habité en Allemagne. அப்ப அவர் சபைக்கென்றால் அந்த தேவ மனுஷர்களுக்கும் சொன்னார். Il a dit même à l'église aux hommes de Dieu. விஞ்ஞானத்தை அப்படியே உதாசீனம் செய்கிற மதமும், religion which avoids science, Les religions qui mettent de côté la science, is stupid என்று c'est des gens, சொன்னார். c'est quelque chose de stupide அதுவும் aussi, மொக்க என்று insensé. சொன்னார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்றால் எவ்வளவு பெரிய ஆள் என்ன? Vous connaissez Albert Einstein, qu'est-ce que c'est? Un grand personnage. அந்த ஐன்ஸ்டைன் பாஸ்டர் அடுத்த ஆண்டு விழாவுக்கு அவரே வாரார். பாஸ்டர் ஜான் ஜெயவராஜை விட நல்லா வர்ஷிப் பண்ணுவார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். உண்மையை சொல்லுகிறேன் அன்பானவர்களே, உண்மையை சொல்லுகிறேன். Je vous dis la vérité. இந்த பிசாசு என்ன செய்கிறான் தெரியுமா? Est-ce que Satan il dit? கிறிஸ்தவர்களை மூடர்களாக்கி கொண்டிருக்கிறான். Il rend insensés les chrétiens. கிறிஸ்தவர்கள் விஞ்ஞானத்தை பார்த்து பயப்பட வைத்திருக்கிறான். Les chrétiens ils ont peur en regardant la science. இந்த பிரயோக விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தின் நிமித்தம் Et quand vous voyez l'évolution de la science, உலக ஞானம் நம்மை பார்த்து கேலி செய்கிற அளவுக்கு உலகத்தை மாற்றி வைத்திருக்கிறார். la sagesse du monde est en train de se moquer en regardant les chrétiens. ஆனால் உண்மையாக வேதத்தை ஒழுங்காய் ஆராய்ந்து பார்த்தால், Mais si vous examinez comme il faut la parole de Dieu, வேதத்திலே விஞ்ஞானம் இருக்கிறது, il y a la science dans la Bible, கணிதம் இருக்கிறது, il y a aussi tout ce qui est la poésie, தத்துவம் இருக்கிறது, il y a de la philosophie, மனோதத்துவம் இருக்கிறது, il y a tout ce qui est les sciences humaines, வைத்தியம் இருக்கிறது. il y a de la médecine. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தையை கர்த்தர் நமக்கு அந்த 66 புத்தகங்களில் கொடுத்திருக்கிறார். Regardez dans ces 66 livres comment Dieu il a tout mis. அப்ப முதலாவது எங்கே உயிரினங்கள் தோன்றினவாம்? Où est apparue la première vie? தண்ணீரிலே. அப்போ அதை அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் கொமா. Et donc Dieu il a créé les animaux qui vivent dans l'eau. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அந்த நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் மாத்திரம்தான். Pas seulement pendant des millions d'années ces êtres vivants ont nagé dedans. பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறார்? Ensuite qu'est-ce que Dieu a fait? பாருங்கள், வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளை உண்டு பண்ணுகிறார். Il a créé aussi des oiseaux ailés qui ont commencé à voler dans les cieux. விஞ்ஞானி கண்டுபிடித்து விட்டான். Les scientifiques ont découvert. இந்த fossils எல்லாம் வைத்து ஆராய்ந்து பார்த்து, Et ils ont découvert tout cela en recherchant. பறவைகள் தோன்றுவதற்கு பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பு மீன் வகைகள் தோன்றிவிட்டன என்று. Ils ont découvert que les variétés de poissons étaient arrivées avant des millions d'années avant les oiseaux. ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை Mais lui il n'a pas pu découvrir எப்படி பறவைகள் வந்தன என்று. comment les oiseaux sont arrivés. ஆகவே பறவையினுடைய உடம்பை பார்த்து, Et quand il a vu le corps, la forme des oiseaux அந்த செட்டைகள், et les ailes, அந்த பறவைகள் முன்பு மீன்களாய் இருக்கும் பொழுது இருந்த
செதில்கள் என்று சொல்லுகிறான். Il dit qu'il ressemble aux écailles des poissons. நமக்கு தெரியும் Nous on sait, மீன்கள் பறவைகளாய் மாறவில்லை. c'est pas les poissons qui sont devenus des oiseaux. முதலாவது மீன்களை படைத்தவர் Tout d'abord celui qui a créé les poissons. எவ்வளவோ காலத்துக்கு பிறகு பறவைகளை படைக்கிறார். Il a créé après des millions d'années les oiseaux. அதை சரியாய் கண்டுபிடிக்கிற விஞ்ஞானி Et le scientifique qui veut bien découvrir, ஆண்டவர் தான் இதை செய்கிறார் என்று தெரியாதபடியினால் parce qu'il ne sait pas que c'est Dieu qui les a créés, மீன்கள் பறவைகளாய் மாறின என்று சொல்லுகிறார். ils disent que c'est les poissons qui sont transformés en oiseaux. அவன் சொல்வது உண்மை என்றால் Si c'est vrai ce qu'il dit, எல்லா மீன்களுமே பறவைகளாய் மாறி இருக்க வேண்டுமே. tous les poissons devaient être devenus des oiseaux. அங்கதான் அவனுக்கு இடிக்குது. C'est là où il y a un problème. இப்ப புரியுதா? நமக்கு தெரியும் Nous on sait, செதில்கள் சிறகுகளாய் மாறவில்லை. les écailles ne sont pas devenues des ailes. கர்த்தர் மீன்களை உண்டாக்கிவிட்டு Dieu il a créé les poissons, கொஞ்ச காலம் அதை ரசித்துவிட்டு il les a admirés pendant un certain temps, பறவைகளை உண்டாக்குகிறார். il a créé les oiseaux. இப்போ பறவைகளை எங்கிருந்து உண்டாக்குகிறார்? De quel endroit a-t-il créé les oiseaux? இன்னொரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். Je vais vous dire encore un secret. அன்பானவர்களே, பறவைகள் பூமியிலிருந்து எழும்ப உண்டாக்குனாரா, கடலில் இருந்து எழும்ப உண்டாக்குகிறாரா? Les oiseaux, il les a fait sortir de la terre. வசனத்தை பாருங்க. Regardez le verset. பறவைகளையும் Les oiseaux, ஜாலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது. il a dit que les oiseaux se produisent. பறவைகளை ஜலத்திலே இருந்து தான் உண்டு பண்ணுகிறார். வெள்ளங்குதா? Vous comprenez que les oiseaux, il les a sortis aussi de la mer. அதுதான் விஞ்ஞானி சொல்லுகிறான் மீன் தான் பறவையாய் மாறினது என்று. C'est à partir de là que le scientifique il dit que c'est les poissons sont devenus des oiseaux. ஐயோ, ஒரு கற்பனையில அந்த காலத்துக்கு போமா? Bon, on va aller pour imaginer en arrière, dans le temps. On va remonter le temps. மேலே எங்க இருந்தோ பூமியை பார்க்கிறோம் நாங்க. ஓகே, Nous, கற்பனையில. on voit la terre d'en haut. இப்போ நமக்கு ஆண்டவர் பார்க்கிற அந்த காட்சி தான் தெரிகிறது. Nous, on voit comment Dieu voit l'image. ஒரு கண்டம், ஒரு சமுத்திரம். Il y a une terre, des océans. இப்போ ஒரு சில தாவரங்கள், மரங்கள் எல்லாம் இருக்கின்றன. Un continent, un océan, il y a des arbres. ஒரு இந்த மூடு பனி மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு அதிகாலை நேரம் மாதிரியான ஒரு Et சூழ்நிலை. on voit qu'il y a une nuée, une vapeur qui entoure, comme si c'était le matin, la rosée du matin. இப்போ மீன்களை காணுகிறோம். On voit les poissons. இப்போ திடீரென ஆண்டவர் பறவைகள் உண்டாக கடவுது என்கிறார். Et tout à coup, Dieu dit que les oiseaux soient fus. மேலே இருந்து பார்க்கிற நமக்கு அந்த பறவைகள் எங்கே இருந்து திடீரென பறப்பது போல தெரிகிறது. Et on voit que les oiseaux, tout à coup, ils commencent à voler. தரையில் இருந்தா தண்ணீரில் இருந்தா? Est-ce qu'ils sortent de la terre ou des eaux? தண்ணீரில் இருந்து. Des eaux. இதுதான் உண்மை என்பது. Et c'est ça la vérité. அதுதான் விஞ்ஞானி சொல்றான் மீன் தான் பறவை. C'est pour ça que les scientifiques ils disent que les poissons sont devenus des oiseaux. பிறகு Ensuite, பாருங்கள், இந்த திமிங்கிலங்கள், சுறா போன்ற பெரிய மச்சங்களை உண்டு பண்ணுகிறார். 21வது வசனம். ensuite regardez le verset suivant, il a créé des gros poissons. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். வா வா வா, என்ன அழகான ஆண்டவரப்பா. பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் உண்டு பண்ணுகிறார். Il a créé des grands oiseaux, des grands poissons, tous les grands animaux. பேலியன்டாலஜி படி பார்த்தீர்கள் Quand vous என்றால் voyez la paléontologie, பல பெரிய பாரிய பறவைகள் அந்த காலத்துல இருந்ததை கண்டுபிடித்து அந்த fossils எல்லாம் இருக்கின்றன. vous voyez maintenant dans les musées des fossiles, tout ce qui montre tout ce que les paléontologies, tous les grands animaux qui இந்த existent. ஆராய்ச்சிகளில் நான் ஈடுபட்டிருந்த 90களில் Dans les années 90, quand j'ai découvert cela, கனடாவின் எட்மண்டன், au அல்பர்டாவில் Canada, இருக்கிற Edmond, எட்மண்டன், அங்கு போய் உலகிலேயே அதிகமான டைனோசர் fossils இருக்கின்ற அந்த இடத்துக்கு போய் ஆய்வுகள் quand j'ai நடத்தினேன். été voir dans les musées, là où il y a les fossiles des dinosaures et tout, அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் உள்ள பெட்ரிஃபைட் ஃபாரஸ்ட் போய் ஆய்வுகள் et நடத்தினேன். dans l'état de Arizona, j'ai été voir là où il y a les fossiles. பல விஞ்ஞானிகளோடு சேர்ந்து இந்த ஆய்வுகளை நடத்தினேன். Avec les scientifiques, j'ai été faire des recherches avec eux. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Vraiment, merci à Seigneur pour le Genèse chapitre 1. சரி, 5ஆம் நாள் ஆகிவிட்டது. 5e jour. இப்போதான் அன்பானவர்களே, முக்கியமான ஒரு பகுதி, கடைசி பகுதி. C'est une dernière partie très importante. 6வது நாள். 6e jour.
இந்த எல்லாருக்கும் ஃபேமஸ் கதை என்னன்னா குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். Et ça, c'est quelque chose qu'on connaît bien, que l'homme est descendu du singe. இப்போ 5 நாட்கள் முடிந்து விட்டன. Les 5 jours sont terminés. 5 சகாப்தங்கள். ஓகே, Il y a 5 grandes choses qui sont été créées. அதாவது பல மில்லியன் கணக்கான வருடங்கள் போய் விட்டன. ஓகே, Il y a des millions et des milliards d'années qui se sont passées. இன்னும் மனிதன் இல்லை. L'homme n'est pas encore là. ஏன் இன்னும் மிருகங்கள் கூட இல்லை. Les animaux même ne sont pas là. இப்போ 6வது நாள் வருகிறது. 6e jour. வாசிங்க 24வது வசனம். Verset 24. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். நாட்டு மிருகங்கள், Il a dit tout ce qui est bétail, ஊரும் பிராணிகள், les animaux qui sont dans l'eau காட்டு மிருகங்கள். et tous les animaux sauvages. இந்த நமக்கு நாட்டு மிருகம் காட்டு மிருகம் என்று சொல்லி இருக்கிறது. Et pour nous c'est marqué animaux domestiques, animaux sauvages. ஆனால் எபிரேய மொழியிலே என்ன சொல்லி இருக்கிறது என்று Et dans les சொல்லுகிறேன். mots hébreux, qu'est-ce qu'il est dit? நாட்டு மிருகங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சொல்லை ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் herbivores, தாவர உண்ணிகள். Et c'est-à-dire tous ces animaux, herbivores, tous ces animaux qu'on a l'habitude de voir. HERBIVORES, herbivores. Tous les animaux qui mangent de l'herbe, herbivores. ஏன் நாட்டு மிருகங்கள் என்று தமிழிலே போட்டிருக்கிறார்கள் தெரியுமா? En tamoul on dit les animaux qu'on connaît bien, qui mangent நாட்டு மிருகங்கள் என்று அவர்கள் சொல்லுவது ஆடு, மாடு, கழுதை, குதிரை. tout le bétail, le cheval, la brebis, les poules, tout ça. இவை மாமிசம் சாப்பிடாது. Tout cela, ils mangent pas de la chair. தாவர உண்ணிகள். Ils mangent de l'herbivore, des herbes. விஞ்ஞானம் சொல்லுகிறது Et la science dit உலகில் முதல் தோன்றிய மிருகங்கள் les premiers animaux qui sont apparus sur la terre, மாமிச உண்ணிகள் அல்ல. ils mangeaient pas, ils n'étaient pas carnivores, ils mangeaient pas la chair. அவைகளின் பல் அமைப்பு, La formation de leurs dents, தாடை அமைப்பு, தாடி அல்ல தாடை, la formation de leur dentition, de leur அவற்றின் இரைப்பை, et leur manière d'être, le corps தாவரங்களை உண்ணக்கூடிய விதத்தில் அமைந்திருந்தன. avait été formé en sorte qu'ils mangent que des herbes. C'était des herbivores. இப்போ நாட்டு மிருகத்துக்குள்ளே யானையை கொண்டு வருவது இல்லை. Et dedans, dans les animaux domestiques, on n'amène pas l'éléphant. ஆனால் எபிரேய சொல்லை பார்த்தால் Et quand on voit le mot hébreu, தாவரம் சாப்பிடும் மிருகம் என்றால் யானையும் அப்படிதான். l'éléphant est un herbivore parce qu'il mange de l'herbe. யானை, மான், மரை, இந்த மூஸ், எல்க் என்னெல்லாம் சொல்லுவாங்களே, இந்த மிருகங்கள் எதுவுமே மாமிச உண்ணிகள் அல்ல. Les éléphants, les biches, tout ça, c'est pas des herbivores. தெரியுமா உங்களுக்கு? இவெல்லாம் herbivores. அப்ப ஆண்டவர் முதலாவது இந்த மிருகங்களை தான் உண்டாக்கினார் என்று வசனத்திலே பார்த்து விட்டோம். கோமா. Et on voit dans le verset que Dieu a créé d'abord ces animaux. நாட்டு மிருகங்களையும் கோமா. Il s'est marqué les herbivores, virgule. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது என்ன? Ensuite, qu'est-ce qu'il y a? Amphibians, அதாவது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய பிராணிகள். Ensuite, les animaux qui ont la capacité de vivre dans les eaux et sur la terre. இது நம்மால் இதுக்கு ஊரும் பிராணின்னு போட்டிருக்கான். எபிரேய மொழியில என்ன தெரியுமா போட்டிருக்குது? Et vous savez, dans le mot hébreu, qu'est-ce qu'il est dit? குளிரான ரத்தம் கொண்ட ஜீவன்கள். C'est-à-dire les animaux, les êtres vivants qui ont un sang froid. Cold blooded creatures. C'est des créatures, des animaux qui ont un sang froid. Amphibians, தண்ணீரிலும் அவை வாழும். Tout ce qui est les reptiles, நிலத்திலும் வாழும். ils vivent sur la terre, dans les eaux. அவையுடைய ரத்தம் குளிர்ந்த ரத்தம். Et leur sang est froid. முதலைகள், Les reptiles, comme monitors, dragons, monitors, les crocodiles, தவளை, le crapaud, புரியுதா உங்களுக்கு? la grenouille, ஆமை, la tortue. ஓகேயா? சூப்பராய் ஆண்டவர் படைக்கிறார். Dieu a créé toutes choses d'une manière. அதாவது இந்த தாவர உண்ணிகளை சிருஷ்டித்த எத்தனையோ மில்லியன் கணக்கான வருஷத்துக்கு பிறகு தான் amphibians வருகின்றன. Et des millions d'années après qu'il a créé la variété des amphibiens, tout ce qui nage sur la terre et les eaux. amphibians வந்து எவ்வளவோ ஆயிரக்கணக்கான
கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகுதான் Et des millions d'années que les amphibiens sont arrivés, காட்டு மிருகங்கள் வருகின்றன. il y a aussi les animaux sauvages arrivent. தமிழிலே காட்டு மிருகம் என்று சொல்லுகின்றது எபிரேய மொழியிலே யார் தெரியுமா? கார்னிவோர்ஸ். Et les animaux sauvages, qu'est-ce qu'on dit en hébreu? C'est les carnivores, ceux qui mangent de la chair. மாமிச உண்ணிகள். Ceux qui mangent de la chair. அவற்றுக்கு தான் அந்த மிருகங்களை சாப்பிடக்கூடிய அந்த கடைவாய் பற்கள், அந்த பெரிய பற்கள் எல்லாம் இருக்கின்றன. Et ces animaux carnivores, ils ont une dentition qui leur permet de mâcher. விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? Et qu'est-ce que dit la Bible? முதலில் தாவர உண்ணிகளாய் இருந்த மிருகங்கள் Tous ceux qui étaient des herbivores au début, கொஞ்சம் 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 உக்கிரம் அடைந்து petit à petit, quand ils ont évolué, வேறு மிருகங்களை கொன்று சாப்பிட ஆரம்பித்தன. ils ont commencé à tuer d'autres animaux et à manger. அதற்கேற்ற விதத்தில் அவற்றினுடைய பற்களின் அமைப்புகள் மாறின அல்லது பரிணமித்தன. En suivant cela, leur dentition a évolué, ils ont été changés. நீங்க டிஸ்கவரி சேனல்ல பாத்தீங்கன்னா Quand vous allez voir dans les chaînes de découverte, அவன் சொல்லுவான் 25 millions of years ago such carnivoric teeth evolved in the mouth of these animals. il dit que 25 millions d'années avant, la dentition de ces animaux ont évolué afin qu'ils deviennent des carnivores. பொய். C'est faux. நீ ஒன்றை கண்டுபிடித்து விட்டாய், அது உண்மை. Si tu as trouvé quelque chose, c'est vrai. தாவர உண்ணிகளுக்கு பிறகுதான் மாமிச உண்ணிகள் வந்தன. Tout d'abord, il y a eu les herbivores, c'est après que les carnivores ont été créés. ஆனால் தாவர உண்ணிகள் மாமிச உண்ணிகளாக மாறவில்லை, நீ மாறினதாக நினைக்கிறாய். Mais moi je dis c'est que les herbivores ne sont pas devenus par la suite des carnivores. மாறி இருந்தால் எல்லா தாவர உண்ணிகளும் அல்லவா மாம்ச உண்ணிகளாய் மாறி இருக்க வேண்டும். S'il y a eu un changement, tous les herbivores, ils auraient dû devenir des carnivores. அவ்வளவு பெரிய யானை இன்றைக்கும் தாவர உண்ணியாகத்தான் இருக்கிறது. Un grand éléphant, il est encore toujours herbivore. அவ்வளவு பெரிய காண்டாமிருகம், Un grand rhinocéros. காண்டாமிருகம் பார்த்திருக்கீங்களா? Un rhinocéros, vous l'avez vu? அதுவே தாவர உண்ணியாய் அல்லவா இருக்கிறது. Il est encore un herbivore, n'est-ce pas? காண்டாமிருகம் வாயை திறந்து பார்த்திருக்கீங்களா? Vous avez déjà vu un rhinocéros ouvrir sa gueule? காண்டாமிருகத்தினுடைய ஒரு அந்த அந்த கடி இருக்கு தானே, Et vous savez quand il ferme sa gueule, முதலையினுடைய கடியை விட 70 மடங்கு சக்தி வாய்ந்ததாம். sa puissance de sa mâchoire, elle est 70 fois plus que celle de le crocodile. அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த வாயை பொளந்து புல்லு தான் திங்க. Et il ouvre sa gueule aussi grande, aussi puissante pour manger que de l'herbe. புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? அப்ப அது மாறி இருக்கலாமே. Il aurait dû changer. ஏன்? Pourquoi? ஆண்டவர் அவற்றை வேறாக இவற்றை வேறாக படைத்தார். Dieu, il les a séparés, il les a créés différemment. புரியுதா? இப்போ மிருகங்கள் சில மிருகங்களை உண்டாக்கி விட்டார். Il a créé certains animaux. சிலன்னா எல்லா மிருகமும் வந்துருச்சு இப்ப. Tous les animaux sont apparus. இந்த மிருகங்களுக்குள்ள தான் இருக்கிறாங்க Et à l'intérieur de ces animaux, ஒராங்குட்டான், il y a les orang-outans, பபூன், les babouins, கொரில்லா, les singes. இவங்கெல்லாம் இந்த இதுக்குள்ள தான் அடக்கம். Tout ça, ils sont dedans. அப்போ மனிதன் வருவதற்கு முன்பு குரங்குகள் வந்து விட்டன. Avant que l'homme apparaisse, les singes étaient déjà là. ஓகேயா? Vous êtes d'accord? இதற்கெல்லாம் பிறகு Et c'est ensuite, 26வது வசனம் verset 26. வாசிங்க. பின்பு தேவன் வண்டர்ஃபுல். நமது கொஞ்சம் இருங்க. எப்போ? Quand? பின்பு, Puis Dieu. which means இந்த எல்லா மிருகங்களையும் படைத்து எத்தனையோ மில்லியன் வருஷங்களுக்கு பின்பு Une fois qu'il a créé les animaux et des millions d'années après, தேவன் மனுஷனை உண்டாக்குகிறார். Dieu a créé l'homme. இதனால தான் அவன் நினைக்கிறான், C'est pour ça que lui pense, கடைசியா தானே ஹோமோசேப்பியன் வந்தா, கடைசியா தானே மனுஷன் வர்றான், c'est à la fin que l'homme est arrivé, குரங்கு தான் மனுஷனா et நிமிந்துச்சு. c'est le singe qui a évolué pour devenir un homme. ஐயோ, அப்ப பாவம் மத்த குரங்கெல்லாம் ஏன் நிமிரல? Ça veut dire pourquoi les autres singes, ils ont pas muté aussi. இன்றைக்கும் ஒராங்குட்டான் இருக்குதே, Encore le singe orang-outan, il est dans son état. இன்றைக்கும் கொரில்லா இருக்குதே, Encore le gorille, il est dans son état. எல்லாம் மாறி இருக்கலாமே. Tous auraient dû changer. ஏன்னா 5 பேர் மாத்திரம் தீர்மானிச்சு நீங்க எல்லாம் மாறாதீங்க நாங்க மட்டும் மாறுறோம்னு தீர்மானிச்சு மாறினாங்களோ? Est-ce qu'ils ont décidé entre en disant nous quatre on change mais vous restez. அன்பானவர்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், இதோடு நான் முடிக்க போறேன். Moi je vais vous expliquer une chose, mais bien. ஏன் நான் வெளில முடிக்கிறேன்னா, நான் முடிக்கல. Je finis pas. நான் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் மேல வர போறாரு இன்னும் கொஞ்சத்துல. Pasteur John Zebaraj va venir. நாங்க உங்களெல்லாம் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள நடத்த போறோம். Et nous allons vous conduire dans le Seigneur. விஞ்ஞானத்தை உருவாக்கிய தேவனிடத்தில் நாம் வரப்போகிறோம். Et nous aussi en tant que scientifiques nous allons venir devant Dieu. ஓகே? அப்போ
ஆண்டவர் இந்த மனிதனை எப்படி உண்டாக்குறார் என்று பார்ப்போம். 2ஆம் அதிகாரத்திலே விளக்கத்தை கொடுக்கிறார். மண்ணை எடுத்து அதை உருவாக்கி நாசியிலே ஊதி, அதெல்லாம் 2ஆம் அதிகாரத்தில் On வருது. a vu comment il crée l'homme, il prend la terre, il souffle de son esprit, tout cela. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார் வாசிங்க. Vous savez qu'est-ce qu'il dit? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அதுதான் வித்தியாசம். C'est ça la différence. சாயல் எபிரேய மொழியில நிறைய பேருக்கு தெரியும். சொல்லுங்க நீங்களே. L'image. சாயல் என்னது? L'image. சாயல் எபிரேய சொல் என்ன? Le mot hébreu. வெரி குட். செலம் சொல்லி கொடுத்தாச்சு எல்லாருக்கும். Selem, le mot hébreu. ரூபம் எபிரேய சொல் என்ன? டெமுட். அப்புறம் தான் ஹீப்ரூ ஸ்காலர்ஸ் நாங்க வச்சிருக்கோம் இங்க. சாயல் என்பது செலம். L'image c'est la forme. ரூபம் என்பது டெமுட். La forme c'est début. செலம் டெமுட் என்றால் என்ன என்று நிறைய சொல்லி கொடுத்திருக்கேன். சும்மா லைட்டா சொல்லி கொடுக்கிறேன். முகம் பார்க்கும் கண்ணாடியில் நான் என்னை பார்க்கிறேனே. Si dans le miroir je me vois. அதுதான் செலம். Ça c'est l'image. புகைப்படத்தில் என் உருவத்தை பார்க்கிறேனே. Moi je vois sur la photo une image. அதுதான் டெமுட். Ça c'est début. ஆண்டவர் மனுஷனை எப்படி உண்டாக்கினார்? Comment Dieu a créé l'homme? தன்னுடைய கண்ணாடியாக. Pas à travers son miroir. அவர் மனுஷனை பார்க்கும் பொழுது Et quand il voit l'homme, தன்னை கண்டார். il se voit lui-même. ஆனால் அதற்காக மனுஷனை போல அவருக்கு கண் காது மூக்கு வாய் கை இருக்கிறது என்று நினைப்பது தவறு. Donc c'est une erreur de penser comme l'homme il a un œil, des yeux, un nez, une bouche, tout cela. ஏனென்றால் கண்ணாடிக்கு என்னை போல கை கால் மூக்கெல்லாம் கிடையாது. Parce que le miroir n'a pas les yeux, la bouche et tout comme moi. ஆனால் அந்த கண்ணாடியில் நான் என்னை பார்க்கும் பொழுது என்னை பார்க்கிறேன். Mais quand je me vois dans le miroir, je me vois moi. அதுபோல ஆண்டவர் மனுஷனை பார்க்கும் பொழுது தன்னை கண்டார். Donc quand Dieu voit l'homme, il se voit lui-même. யார் மனுஷனை பார்த்தாலும் Quand quel que soit qu'on voit un homme, ஒரு புகைப்படத்தை பார்ப்பது போல ஆண்டவரை கண்டார்கள். Dieu il voit Dieu comme une image. ஒரு போட்டோவை பார்க்கும்போது நாங்க சொல்றோம், ஓ இந்த இருக்கிறார் அவரு. Quand on voit une photo, on dit ah ben voilà cette personne. அவர் அல்ல, அது பேப்பர் மை. C'est pas cette personne, c'est un papier avec de la couleur. ஆனால் அவர் தெரிகிறார். Mais on voit cette personne. அதுபோல மனுஷன் தேவன் அல்ல. Donc Dieu n'est pas l'homme n'est pas un Dieu. ஆனால் மனுஷனை பார்க்கும் பொழுது தேவனை கண்டார்கள். Mais quand on voit l'homme, on voit Dieu à travers lui. அதனால் தான் பிசாசு ஏவாளுக்கு என்ன செய்தான்? C'est pour ça que Satan qu'est-ce qu'il a fait à Ève? அந்த மரத்தின் பக்கம் திரும்ப வைத்தான். Il l'a fait tourner vers l'arbre. அவள் அந்த கனியை பார்த்து இது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நன்மையும் புத்தியை தெளிவிக்கப்பட இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறது என்று கண்டாள். அவள் தேவனை பார்த்து கொண்டிருக்க வேண்டியவள் மரத்தின் பக்கம் திரும்பி Elle qui விட்டாள். devait regarder Dieu, elle s'est tournée vers l'arbre, elle a vu que l'arbre était bon à manger. கண்ணாடியை திருப்பி விட்டால் நாம் அந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது நம்மை பார்க்க முடியாது. Le miroir s'il se tourne, quand on voit le miroir, on ne peut pas se voir. அந்த கண்ணாடி எதை பார்க்கிறதோ அதைத்தான் பார்ப்போம். Ce que le miroir de quel côté il est tourné, c'est ça. ஆகவே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்க்கும் பொழுது மரத்தை தான் கண்டார். Et தடை quand செய்த Dieu மரம். il a vu Adam et Ève, il a vu l'arbre. அதுதான் பாவம். C'est ça le péché. இயேசு வந்தார், Jésus est venu, நம்மை திருப்பி விட்டார். il nous a tourné. மனம் திரும்புங்கள். Repentez-vous. கிறிஸ்தவர்கள் மாத்திரமே மறுபடி ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கிறபடினால், Les chrétiens seulement parce qu'ils sont encore en train de chercher Dieu. ஆண்டவர் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது தன்னை காண்கிறார். Quand Dieu voit les chrétiens, il se voit lui-même. அதுதான் துதியின் வாழ்க்கை. C'est ça une vie nouvelle. ஆண்டவரையே நாம் அவருக்கு மறுபடி காட்டுகின்ற அந்த வாழ்க்கை. C'est une vie où on montre, on reflète Dieu. இப்போ பார்த்தீர்களா மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த வித்தியாசம். La différence entre l'homme et les animaux. ஒரு அருமையான மலையாள பாடல் இருக்கிறது. Il y a un chant malayalam. நீங்க கேட்டிருக்கிறீங்களோ தெரியல. Je ne sais pas si vous avez entendu. மின்னும் சிறகுள்ள பொன்மையிலே நின்னுடைய அப்பூப்பன் மண் புழுவோ பொன்னாடைந்துண்ண பெண் கொடியே நின்னுடைய வல்யப்பன் குரங்கோ சாஸ்திரமல்ல പരിണാമവാദം ശാസ്ത്രത്തിൻ പേർ പറഞ്ഞ് മനുഷ്യനെ സൃഷ്ടാവിൽ നിന്നകറ്റാൻ വെണഞ്ഞൊരു കള്ളമല്ലേ. പരിണാമവാദം என்பது எவல்யூஷன். C'est ça l'évolution. தன்னை சிருஷ்டித்த மனிதனிலிருந்து மனிதனை பிரிக்கிற ஒரு கள்ள உபதேசம். Le fait de séparer le créateur et la création, ça c'est une fausse doctrine. ஆனால் அவர்கள் எதை அடிப்படையாய் வைத்து இதை Qu'est-ce செய்கிறார்கள்? qu'ils gardent comme fondation pour mettre ça, cette théorie? விஞ்ஞானத்தை. C'est la science. விஞ்ஞானம் பொய் அல்ல. La science n'est pas விஞ்ஞானம் உண்மையை un mensonge. உண்மையை கண்டுபிடித்து விட்டது. La science a découvert la vérité. சரியாய்த்தான் சொல்லுகிறது. Elle dit exactement la vérité. ஆனால் விஞ்ஞானத்தின் அந்த
வைக்கும் அந்த இடைவெளி என்ன தெரியுமா? Mais vous savez quel est l'intervalle entre la science et Dieu? ஆண்டவர். Il n'y a pas de Dieu. ஆண்டவர் மாத்திரம் விஞ்ஞானத்துக்குள் கொண்டு Mais வரப்பட்டால் si on emmène Dieu à l'intérieur de la science, விஞ்ஞானம் 100% உண்மையாகிவிடும். 100% la science, elle sera vérité. இப்போ விஞ்ஞானம் நிறைய உண்மையாயிருக்கிறது. Il y a beaucoup de vérité dans la science. அவர்களுக்கு தெரியவில்லை அந்த பிக் பேங்கை உண்டாக்கினவர் நமது ஆண்டவர். Mais ils ne savent pas que le Big Bang, c'est Dieu qui l'a créé. அந்த மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக சிருஷ்டித்தவர் ஆண்டவர். Ils ne savent pas que des millions d'années avec des intervalles, que c'est Dieu qui a créé toutes choses. ஒவ்வொன்றாக படைத்து ரசித்து ருசித்து இந்த பூமியை மனுஷனின் சிருஷ்டிப்பு வரை கொண்டு வந்து விட்டார். Il a créé chaque chose, il les a admirés, il a emmené la terre jusqu'à la création de l'homme. குரங்கு மனிதனாய் மாறவில்லை. Le singe ne s'est pas transformé en homme. குரங்கின் DNA கூறுகள் மனிதனுடைய DNA கூறுகளை விட ரொம்ப வித்தியாசம். L'ADN entre le singe et les hommes sont complètement différents. ஒரு நாளும் அது இதுவாய் மாறவில்லை. Et à aucun jour l'un ne s'est pas transformé en l'autre. உலகத்திலே எதுவுமே இன்னொன்றாய் மாறவில்லை. எவல்யூஷன் பிழை. Sur la terre, rien n'a évolué. C'est faux, la théorie de l'évolution. ஆனால் அந்த விஞ்ஞானம் சொல்வது போல முதலிலே மீன், அப்புறம் பறவை, அப்புறம் மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகம், கடைசியாக மனுஷன். இது உண்மை. வேதம் அழகாக அதை சொல்லுகிறது. Vous voyez qu'il a créé vraiment les poissons, les oiseaux, les herbivores, les carnivores et ensuite les choses d'après. இது ஒரு பெரிய மனம் திரும்ப வைக்கிற பிரசங்கம் அல்ல. C'est pas une prédication qui fait se repentir. ஆனால் தேவனுடைய மகத்துவங்களை காட்டுகிற Mais ஒரு ça செய்தி. montre vraiment la puissance, la grandeur de Dieu. வேதம் 100% உண்மையானது. La parole de Dieu, elle est 100% vraie. இந்த மெத்துசேலா 969 வருஷம் வாழ்ந்தானாம். மெத்துசேலா Mathusalem a vécu plusieurs années. சில பேர் நினைப்பார்கள் centaines இதெல்லாம் சும்மா புல்டா போண்டா கஞ்சா கப்சா பொய் விடுறானுங்க. d'années. Certains, ils mentent en disant ça. விஞ்ஞான ரீதியாக எவ்வளவு இதெல்லாம் உண்மை என்று நான் உங்களுக்கு காட்டிவிட்டேன். À travers la science, on peut dire combien c'est vrai tout cela. நோவாவின் காலத்துக்கு பிறகு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைய ஆரம்பித்ததும் ஏன் என்று சொல்லி கொடுத்து விட்டேன். Après l'époque de Noé, je vous ai expliqué pourquoi l'âge des hommes a diminué, la durée de vie. நமது தேவன் சிருஷ்டிப்பின் தேவன். Notre Dieu est un Dieu créateur. வரீங்க.